தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தை வசனத்தை தியானம் செய்ய போகிறோம். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானம் செய்வதற்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நமக்கு வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வாக்கியம். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அவர் தன்னுடைய ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கேள்வியோடு நம்முடைய செய்தியை ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்றைய செய்தியினுடைய சாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மகிமை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையோடு ஒரு கேள்வி. இத்தனை காலங்களும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தெளிவாக அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லிய எல்லா சத்தியங்களும் நம்முடைய கவனங்களில் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து சாதித்த சாதனைகள் எல்லாம் நம்முடைய கவனங்களில் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் நிலையிலே இந்த பூமியில் தன் சரித்திரத்தை படைத்தார் என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நம்மோடு, சபையாகிய நம்மோடு ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மரித்தார். மரித்த இயேசு இந்த பூமியிலே இருந்தாரா? அவர் இந்த நாள் இந்த பூமியில் இல்லாதிருந்தாரா? இந்த கேள்விக்கு சபைதான் பதில் சொல்ல வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மரித்தார். இந்த பூமியிலே மரித்து இயேசுவை அடக்கம் பண்ணினார்கள். அடக்கம் பண்ணினார்களா? அடக்கம் பண்ணினார்கள். இந்த இயேசு இந்த பூமியிலே தான் இருந்தாரா? இல்லை, அவர் இந்த பூமியில் இல்லையா? தெரிஞ்சவங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மரித்தார். மரித்தாரா? மரித்தார் என்றவங்க எல்லாம் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. மரித்தார். மரித்த இயேசு அடக்கம் பண்ணப்பட்டாரா? அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு இந்த பூமியிலே தான் இருந்தாரா? இல்லை, அவர் இந்த பூமியிலே இல்லையா? பூமியிலே இல்லை என்று சொல்லுகிறவரெல்லாம் கை தூங்க பார்க்கலாம். பூமியில இருந்தார் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. அவர் இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன, எங்களுக்கு கவலையே இல்லை, உங்க பிரசங்கத்தை பண்ணும் ஐயா அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. அதுவும் இல்லை. அப்ப எதுக்கு தான் வந்தீங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மரித்தாரா? மரித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாரும் தன்னுடைய கொடுமையினாலும் தாங்கள் விரும்பிய நிலையினாலும் இயேசுவை இந்த பூமியில் சாகடிக்க முடியவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாராலும் சாகடிக்க முடியாது. கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கும் பொழுதே, பாடுகளை அனுபவிக்கும் பொழுதே, கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுதே, நோவுகளை அனுபவிக்கும் பொழுதே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தான் தொங்கி நிற்கும் பொழுதே அவர் தனக்குள் ஜீவன் இருக்கவே, தனக்குள் உணர்வு இருக்கவே, தான் இந்த பூமியிலே தன் சரீரம் கொண்ட இந்த சரீரத்திலே மகிமையான ஜீவனை பெற்றிருக்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லுணர்வோடு தான் பிதாவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நீர் எனக்குள் கொடுத்த என் ஆவியை, என் ஜீவனை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. யாராலும் அவரை அழிக்க முடியாது. அவர் தான் விரும்பிய சமயத்தில் பிதாவினுடைய சித்தத்தின்படியே தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். அதற்கு பிற்பாடு
அவருடைய சரீரத்தை தேவனுடைய பிள்ளைகளே பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே இந்த பூமியிலே அற்புதமான ஒரு மனித அவதாரம் எடுத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகளே மனுஷனுடைய வாழ்விலே பாவ மன்னிப்பை கொண்டு வருவதற்கு ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. மனிதனுடைய வாழ்க்கையிலே மீட்பு உண்டாக வேண்டும் என்று சொன்னால், மனிதனுடைய வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு பரிகாரம் உண்டாக வேண்டும் என்றால், மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் உருவாக்கப்பட வேண்டும் என்றால், இந்த பூமியிலே மனிதனாய் பிறக்க வேண்டும் என்று சொல்லிட்டான். நம்மை போல சரீரம் உள்ளவராய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்டு ஆவியினாலே இந்த பூமியிலே பிறந்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இதை சபை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியிலே பிறந்த சத்தியவரராகிய நித்தியவரராகிய கர்த்தராகிய கிறிஸ்துவோ அவர் இந்த பூமியில் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி மனுக்குலத்துக்காக கல்வாரி சிலுவையிலே தன் பாடுகளை எல்லாம் சகித்து அனுபவித்து அவராகவே தன் ஜீவனை பிதாவினுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை போல இந்த பூமியிலே ஒரு சாதாரணமான நிலையில் பிறந்ததான ஒரு குழந்தையாக அல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்ட கிறிஸ்து அசாதாரணமான கிறிஸ்து, ஆச்சரியமானவர். அவர் ஆவியாகவும் செயல்பட முடியும், அவர் மனித அவதார நிலையிலும் செயல்பட முடியும். ஆண்டவராகிய தெய்வம் என் நிலையிலும் செயல்படுவதற்கு தெய்வத்தால் அது சாத்தியமானது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி இருக்கவே நம்முடைய கர்த்தராகிய தேவன் இந்த பூமியில் கொஞ்ச கால வருஷங்கள் மனுஷனை போல இந்த மனிதனுக்காக மனுக்குலத்தின் மீட்புக்காக இந்த பூமியிலே அவர் மனுஷனை போலவே இந்த பூமியிலே நடந்து, மனுஷனை போலவே இந்த பூமியிலே வாழ்ந்து, மனுஷனை போலவே இந்த பூமியிலே எல்லா கிரியைகளையும் செய்து, இந்த பூமியிலே மனுஷன் படுகிற எல்லா பாடுகளையும் தன் சரீரத்திலே தன் வாழ்க்கையிலே அனுபவித்து ஆண்டவராகிய தேவன் அன்பராகிய கிறிஸ்து தான் சாதிக்க வேண்டிய சாதனைகளை எல்லாம் இந்த பூமியில சாதிச்சு முடிச்சு தேவனுடைய பிள்ளைகளை பிதாவாகிய தேவனிடத்திலே தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு பிற்பாடு இந்த சரீரம் தன்னுடைய ஆவியை பிதாவினுடைய கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்த பிற்பாடு, கிறிஸ்து ஒப்படைத்த பிற்பாடு இந்த சரீரத்தை ஒரு மனுஷன் கேட்டு வாங்கினான். அவன் அதிகாரம் உள்ளவனும் பெரியவனும் அரிமத்தியா ஊரானமாய் இருந்தவனாகிய யோசேப்பு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் அந்த சரீரத்தை கேட்டு வாங்கினான். அந்த சரீரத்தை அவ்வளவாய் மேன்மையாய் கருதி அந்த சரீரத்தை கொண்டு யாரும் வைக்கப்படாத ஒரு புதிய கல்லறையிலே கொண்டு வைத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியம் இந்த பூமியிலே புதைக்கப்படுவதற்கு அசத்தியங்களாகிய பலதும் முயற்சி செய்தது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் இருந்த போர் சேவகர்கள், அரண்மனை வாசிகள், ராஜாங்கங்கள் முதலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே புதைத்து போடுவதற்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சகாப்தத்தை முடித்து போடுவதற்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 33 ஆண்டு காலங்கள் இதோடு கூட அவருடைய சரித்திரம் நிறைவு பெற்றது என்பதை இல்லாமலாக்கி போடுவதற்கு, அதோடு அவருடைய சரித்திரம் நின்றது, முற்று பெற்றது என்ற நிலைக்கு கொண்டுவதற்கு இந்த பூமியில் உள்ள அசத்தியங்கள் எல்லாம் யோசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமானது அசத்தியங்களினாலே புதைக்கப்பட்டு மண்ணிலே வைக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளை அசத்தியங்களே சுற்றி சுற்றி நிற்க போர்ச்சேவர்கள் எல்லாம் இந்த கல்லறைக்கு ஒரு பெரிய பாதுகாவல் கொடுக்க, என்றைக்கும் சத்தியம் சாகாது என்பதினாலே அசத்தியங்கள் எல்லாம் ஆயிரங்கள் ஆயிரங்கள் லட்சங்கள் லட்சங்கள் என்று கண்விழித்து நிற்கவே இந்த அசத்தியங்களுக்கு முன்னே சத்தியம் தன்னை கட்டுப்படுத்தி வைக்க முடியாமல் 3 நாளுக்குள்ளாக இந்த சத்தியத்திற்கு விலை உண்டு என்கிற மரியாதையை, இந்த சத்தியத்திற்கு ஜீவன் உண்டு என்கிற மரியாதையை, கிறிஸ்து என்கிற சத்தியம், இயேசு என்கிற சத்தியம், இயேசு என்கிற சத்தியம் என்றும் வாழ்கிறது என்பதை கர்த்தராகிய இயேசு வெளிப்படுத்தினார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நம்ம கேள்வி என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மரித்தாரே,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தவராய் இந்த பூமியிலே அவர் இந்த மண்ணுக்குள் இருந்தார். தேவனுடைய பிள்ளைகளை, அதற்கு வேதத்தின் அடிப்படையிலே சொல்ல போனால், நம்முடைய அறிவின் அடிப்படையில் சொல்ல போனால், இயேசுவின் சரீரம் மண்ணுக்குள் இருந்தது. ஆனால் அவருடைய ஆவியை இந்த மண்ணினால் அடக்கி வைக்க முடியவில்லை. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அவருடைய ஜீவனை பறிக்கவும் முடியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளுடைய சரீரமானது இந்த மண்ணுக்குள் இருந்தது. இயேசு தன் ஜீவனை அவராகவே பிதாவின் கையில் ஒப்புக் கொடுத்ததினாலே இந்த மண்ணினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கட்டுப்படுத்தவோ அடக்கி வைக்கவோ அடக்கம் செய்து கொள்ளவோ இயலாது என்பதுதான் சத்தியம். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அவருடைய சரீரம் கல்லறையிலே வைக்கப்பட்டிருக்க, நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபம் எழுதும் பொழுது 1 பேதுருவின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் அதனுடைய 18-19 வசனங்கள் 18ஆம் வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்க கேளுங்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் தம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி, கிறிஸ்துவும் தன்னை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாமிசத்திலே கொலையுண்டு, மாமிசத்திலே அவர் சாகடிக்கப்பட்டு, மாமிசத்திலே அவர் செத்து, மாமிசத்திலே அவர் மரணத்தை அனுபவித்து, ஆவியிலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உலகத்தில் எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2010 ஆண்டுகளுக்கு முன்பாக இது போன்று ஒரு நாளிலே அவர் மரித்தார். மரித்ததினாலே இந்த சனிக்கிழமை அங்குமிங்கும் அசையாம மரண துக்கம் கொண்டாடி பலரும் வீட்டுக்குள்ளே, ஒரு திருச்சபைகளிலும் ஒரு அசைவும் இல்லை, ஒரு பேச்சும் இல்லை, ஒரு மூச்சும் இல்லை என்னும் நிலையிலே எல்லாரும் தங்களை ஓய்வுபடுத்திக் கொள்ள, தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள, வாய்களை அடைத்துக் கொள்ள எல்லாரும் துக்கம் அனுசரித்து வரும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, மாமிசத்திலே கொலை உண்ட இயேசு ஆவியிலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னா வாரத்தின் முதல் நாள் ஈஸ்டர் அன்னைக்கு அவர் உயிர்த்தெழுந்ததை பத்தி எழுதி இருக்குன்னு சொல்றீங்களா? சொல்றீங்களா? இயேசு உயிர்த்தார், உண்மைதான் பிரதர். ஆவியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் என்று எழுதியிருப்பது, வாரத்தின் முதல் நாள் காலையிலே அவர் இருட்டோடு எழுந்து போய் அவள் பார்த்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசித்தாள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கண்டாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோமே. அந்த உயிர்த்தெழுதல் என்று நினைக்கிறீர்களா? ஆமாவா இல்லையா? ஆமா. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு இப்படி தான் இந்த பூமியிலே பெற்றிருந்த மாமிச சரீரமாகிய இந்த சரீரத்தின் சாயலிலே, நல்லா கவனிங்க, அவர் தன் உயிர்த்தெழுதலை பூமிக்கு வாரத்தின் முதல் நாள், ஓய்வு நாள் அன்றைக்கு, தேவனுடைய பிள்ளைகளே, வாரத்தின் முதல் நாள் அன்றைக்கு காலையில இருட்டோடு எழுந்தவர்களுக்கெல்லாம், பார்த்தவர்களுக்கெல்லாம் தரிசனமான அந்நிலைக்கு முன்பாகவே, நல்லா கவனிங்க, இயேசுவை மரித்து அடக்கம் பண்ணினார்கள். அடக்கம் பண்ணின பிற்பாடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. அப்ப இயேசு இந்த சனிக்கிழமை மரிச்சிருக்காரா, உயிர்த்திருக்காரா? இயேசு இந்த சனிக்கிழமை அவர் மரிச்சிருக்காரா, உயிர்த்திருக்காரா? ஆவியிலே அவர் உயிர்த்திருக்கிறார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஆகையினாலே துக்கம் கொண்டாடி, இந்த சனிக்கிழமை மரண துக்கம் கொண்டாடி ஒரு திருச்சபை
அமைதியாய் ஓய்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய பிள்ளையே, இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, அவர் மௌனமாய் இருப்பதும் இல்லை, அவர் அடங்கி இருப்பதும் இல்லை. அவர் 24 மணி நேரமும் என்றும் இன்றும் அன்றும் இன்றும் என்றும் 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 அவர் ஜீவன் உள்ளவராகவே அவர் இந்த பூமியிலும் உன்னதத்திலும் ஜீவித்துக் கொண்டே தான் இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இன்னைக்கு அநேகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரிச்சு போனார், அவர் நாளை காலையில் தான் உயிரோடு எழும்புவார், அப்படியெல்லாம் சிந்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, மாமிசம் கொலை உண்டது, ஆனால் ஆவியிலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். நல்லா கவனிங்க, தானாய் பிதாவினிடத்திலே தன்னுடைய ஜீவனை விட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவராகவே பிதாவினிடத்திலே அந்த ஜீவனை கேட்டு வாங்குகிறார். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜீவனை விட்ட இயேசு யாரு சொல்லியா விட்டாரு? இல்ல கட்டாயப்படுத்தியா ஜீவனை விட்டார்? இல்ல, தன் விருப்பத்தின்படி தன் ஜீவனை விட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன் விருப்பப்படியே அதே ஆவியை தன் ஜீவனை அவர் மீண்டும் வாங்கிக் கொள்ள, அல்லேலூயா சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு, ஆமென், ஹல்லேலூயா, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனக்குள் ஐயா ஆண்டவராகிய தெய்வம் கொடுத்த ஆவியின் உயிர் மீட்சி வந்த உடனே அவர் ஒரு இடத்திலே ஒதுங்கி உட்கார்ந்திருக்கவில்லை. இந்த ஆவியினால் உயிர்ப்பிக்கப்பட்டு இந்த உயிர்ப்பின் மேன்மை வந்த உடனேயே அவர் தான் செய்ய வேண்டிய மகா பெரிய வேலையை ஆச்சரியமாய், அற்புதமாய், கணிசமாய் செய்து முடித்தார். அதுதான் நம்ம பிரசங்கம். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அப்படி உயிர்ப்பிக்கப்பட்ட, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த சனிக்கிழமையிலே நம்மை போல, இந்த கிறிஸ்தவர்களை போல, இக்காலத்து பாரம்பரியவாதிகளை போல வீட்டில் சும்மா இருக்காம, துதிக்காம, ஜெபிக்காம, தன் வேலையை செய்யாம, பயிறு கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இல்லையா, துக்கம் கொண்டாடி அனுசரித்து, துக்கத்தை அனுசரித்து துக்க முகத்தோட ரொம்ப சங்கடகரமாக இயேசு அமர்ந்திருக்கவில்லை. இயேசு உற்சாகமாய் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர் தான் செய்ய வேண்டிய பணியெல்லாம் கணிசமா அந்த உலகத்தில் செஞ்சார். தேவனுடைய ஆவியை பெற்ற தேவனுடைய சபையை இந்த காலை நேரத்திலே கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், என்றைக்கு தேவனுடைய ஆவியை, தேவனுடைய ஜீவனை உனக்குள் பெற்றாயோ அன்று முதல் சபை மௌனமாய் இருக்க வேண்டிய சபை அல்ல. நீ வாயை திறக்கணும், நீ ஆராதிக்கணும், நீ கர்த்தரை ஆர்ப்பரிக்கணும், நீ ஆவியில மகிழ்ந்து களிகூற வேண்டும். நீ ஊரெல்லாம் ஓடி 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 சத்தியத்துக்கு, நித்தியத்துக்கு சாட்சியா இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்குள் ஆவியின் உயிர் மீட்சி வந்த உடனே அவர் உயிர்ப்பிக்கப்பட்ட மாத்திரத்திலே அவரை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவரோ ஒரு நாளை கூட வெறுமையாய் விடாமல் அந்நாளும் தான் செய்ய வேண்டிய பணியை இந்த உலகத்தில் கணிசமாய் செய்து முடித்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் மாமிசத்திலே கொலை உண்டு, அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தன் பணியை, தான் செய்ய வேண்டிய வேலையை அற்புதமா ஆச்சரியமா அந்த சனிக்கிழமை செஞ்சிருக்கார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர் என்ன செஞ்சார்? அவர் செய்த வேலை என்ன? அவர் செய்த பணி இந்த உலகத்திலே எவ்விதமா இருந்தது என்பதை குறித்து வேகமா, ரத்தின சுருக்கமா, சட்டுப்பட்டுன்னு உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க போறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை தெரிஞ்சுக்கணும்னா வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய முதலாம் நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 19ஆம் வசனம் படிங்க. சொல்லுகிறது, அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். காவலில் உள்ள ஆவிகளுக்கு இயேசு பிரசங்கம் பண்ணினார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆவி இருக்கா இல்லையா? ஆவி இருக்கா இல்லையா?
இயேசு அடக்கம் பண்ணி இருக்காங்கன்னு சொல்லி துக்கம் ஒண்ணும் இல்லையே. இல்ல இல்லையே. வீட்டுல பயிர் கஞ்சி ஒண்ணு போட்டு வரலையே. இல்ல கை தூக்கி அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இந்த காலத்துல ஏன் காலையில குட் ஃப்ரைடே அன்னைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இல்ல, ஞாயிற்றுக்கிழமை மாட்டுக்கறிலாம் வந்துடும். சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏன் பயிர் கஞ்சின்னா சகோதரிமாரெல்லாம் வீட்டுல வேலை செய்ய மடிச்சு, அதனால துக்கம் கொண்டாடி ஒண்ணும் இல்ல. இயேசுக்கு அப்படி இப்படி அதெல்லாம் கதையெல்லாம் வேணாம். வேலை செய்ய சோம்பேறித்தனத்துல பயிர் கஞ்சியும் உளுந்தங்கஞ்சியும் போட்டு நம்ம குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்காப்புல. எங்க வீட்டுல அப்படி இல்ல. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி. நம்ம வீட்டுல நல்ல சாப்பாடு தானே, 3 கூட்டு வச்சு சாப்பாடு தானே, நல்ல சாம்பார் குழம்பு ரசம் தானே, இல்ல? ஆமா தானே, நல்ல மீன் பொரிச்சு சாப்பாடு தானே. ஆமா, கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்து. ஐயா, வேலை செய்ய சோம்பேறித்தனமா சகோதரிமாரெல்லாம் இதெல்லாம் செஞ்சு வீட்டுல பெரிய துக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற சமயத்துல சொல்றேன், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட இயேசு இந்த சனிக்கிழமை அவர் சும்மா இருக்கல, ஓய்ந்திருக்கல, அமைதியாயிருக்கல. காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கியாராக மாறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு பாவம், இயேசு மரிச்சு போனாரு, அவர் அடக்கம் பண்ணி வச்சிருக்காங்க. பாவம் இயேசு கிறிஸ்து மேல அவ்வளவு சங்கடகரமா இவ்வளவு நாளும் யோசிச்ச உங்களுக்கு சொல்றேன், இந்த சனிக்கிழமைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காவலில் வைக்கப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்த சிறையாளிகளுக்கு, காவலில் உள்ளவர்களுக்கெல்லாம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தியாளராக மாறினார். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மீட்பை உருவாக்குவதற்கு, ஐயா, அவர்களை தன்னாதிக்கத்திலே கொண்டு வருவதற்கு இயேசு தான் செய்ய வேண்டிய பணியை இந்த பூமியிலே செய்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காவலில் உள்ளவர்களுக்கெல்லாம் போய் பிரசங்கித்தார் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறதே. இந்த காவலிலே வைக்கப்பட்டவர்கள் யார்? அப்படி காவல் கிடங்கு எங்கே இருந்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போய் பிரசங்கம் பண்ணக்கூடிய அளவிலே காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் யார் யார் என்பதை வேதத்தின் ஊடாக அறிந்து, எப்படி இந்த காவலில் உள்ளவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னாதிக்கத்திலே கொண்டு வந்தார் என்பதை மிக தெளிவாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் இந்த செய்தி புரியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. காவலிலே வைக்கப்பட்டிருந்தவர்கள் யார்? வேத புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கீழே அடுத்த வசனத்தை படிங்க சிஸ்டர். பைபிள் என்ன சொல்லுகிறது? 20ஆம் வசனம் படிங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே, பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் காலத்திலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது, தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த பொழுது கீழ்ப்படியாமல் போனவர்கள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஜலத்தினாலே இந்த 8 பேர் மாத்திரம் பேழையிலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாமிச அழுக்கை போக்குகிறதாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. அந்த ஆவிகள், எந்த ஆவிகள்? நோவாவின் காலத்திலே ஆண்டவராகிய தேவன் பொறுமையோடு இருந்தார். அன்றைக்கு நோவாவின் காலத்திலே சொல்லப்பட்ட செய்தி, மனம் திரும்புங்கள், இதோ 40 நாளிலே ஐயா இந்த பூமியில பயங்கரமான அழிவுண்டாக போகிறது, இரவு பகலாக மழை பெய்ய போகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லி இருக்கிறார், என் சத்தத்தை கேளுங்கள். நோவாவின் செய்தி, இரவு பகல் மழை பெய்து தேசத்திலே ஒரு ஜீவராசிகள் கூட மீந்திருக்காமல் ஒரு பெரிய அழிவுண்டாக போகிறது. ஆகவே பேழைக்குள் வாருங்கள், பேழைக்குள் வாருங்கள், வாருங்கள் 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 என்ற அழைப்பின் செய்தி கொடுக்கப்பட்டது. அழைப்பின் செய்தியை பேழையை கட்டினவர்கள் கூட காது கொடுத்து கேட்பதற்கு மனமில்லாதவர்களாக, அக்கம் பக்கத்தில் நின்ற ஒருவரும் இந்த செய்திக்கு செவிசாய்க்க மனமில்லாதவர்களாக இந்த செய்தியை அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த பேழையை கர்த்தர் உண்டு பண்ண சொன்னார். 40 நாளா இரவு பகல் மழை பெய்ய போகிறது. நல்லா கவனிங்க. இந்த மழையினுடைய அனுபவத்தை குறித்து ஏன்
அன்றைக்கு வாழ்ந்தவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அது வரைக்கும் மழை தேசத்தில் இல்லை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. புரிஞ்சுதா? மழை பெய்து முன்ன பின்ன அதுக்கு கஷ்டம் வந்தாதானே மழையை பத்தி தெரியும் இல்லையா? ஆமாவா இல்லையா? நோவா காலம் வரைக்கும் தேசத்திலே மழை இல்லை. இருந்துச்சா? ஆதாம் காலத்திலிருந்து நோவா காலம் வரைக்கும் தேசத்திலே மழை இல்லை. ஆகையினால மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் பெருக்கெடுத்து ஓடி, ஐயா தண்ணி எல்லாம் அநேகத்தை அடிச்சு கொண்டு போய் மரம் செடி கொடி இருக்கிறதெல்லாம் போயிடும், அழிஞ்சிரும், வீடெல்லாம் உடைஞ்சிரும். 3 நாளுக்கே சென்னைக்கு பதில் சொல்ல வழி இல்லை. ஹல்லேலூயா. 40 நாள் மழை பெஞ்சா கதி என்ன? இந்த அருமை பெருமை மழை முன்னாடி பின்னாடி தெரிஞ்சிருந்தா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மழையை பத்தி முன்ன பின்ன தெரியாததுனால அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஐயா மழை பெய்யாததினாலே மழையினுடைய அகோரம் என்ன? ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறந்து இவ்வளவு பெரிய மழை பெய்தால் தேசத்தில் என்ன நடக்கும் என்று அறியாதிருந்தவர்கள் நோவாவுடைய பிரசங்கத்தை பைத்தியமாய் எண்ணினார்கள். 40 நாள் மழை பெஞ்சா உனக்கு என்னையா, எனக்கு என்னையா, நீ என்ன வேணா சொல்லிட்டு போயா, நீ கட்டின பேழையில எங்களுக்கு ஐயா என்னையா வேலை? கீழ் பூசினவர்கள், பேழையை உண்டு பண்ணினவர்கள், ஐயா தச்சனார் முதலாக ஒருத்தர் கூட இந்த நோவாவுடைய பிரசங்கத்தை கண்ணியமாய் எடுத்துக்கொள்ளவில்லை. அத்தனை பேரும் நோவாவிற்கு ஏதோ அவர் மனபிராந்தியாத பேசுறார்னு யோசிச்சாங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொள்வதற்கு, இந்த செய்திக்கு செவிசாய்க்க யாருக்கும் மனம் இல்லை. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் சொன்னபடியே 40 நாட்கள் தேசத்திலே மழை பெய்தது. அப்பதான் தேசத்துல மொத மழை பெய்ய ஆரம்பிக்குது. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. அப்படியானால் ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம், அது வரைக்கும் மழை இல்லாம தேசத்துல எப்படி மரம் செடி கொடி இதெல்லாம் வளர்ந்துருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குல்ல? இருக்குதானே? ஆமா. நீங்க வேதத்துல போய் ஆதியாக 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, பூமியிலிருந்து மூடுபனி எழும்பி இந்த பூமி என்ன நினைச்சது? நனைத்து போட்டது. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுது. அது வரைக்கும் மழை இல்லை. ஹல்லேலூயா. பூமியிலிருந்து தான் பனி எழும்பி இந்த தேசத்தை முழுவதையும் மரம் செடி கொடி எல்லாம் நனைச்சிரும். அதனால மனுஷன் அருமை பெரிய தெரியாதவன், இந்த மழையினுடைய மகாபயங்கர அகோரத்தை அறியாதவன், ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மனம் இல்லாமல் நோவா சொல்லிய அழைப்பின் சத்தத்தை தன் காதுகளில் ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள் சொல்லுகிறது தேசத்துல ஒரு ஜீவராசி கூட மீந்திராமல் அத்தனை ஜீவராசிகளும் அழிந்து போயிற்று. ஒன்று கூட மிச்சம் மீறி இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுகிறது நோவாவும் அவனுடைய குடும்பம் 8 பேர் மட்டும் பேழையிலே காக்கப்பட்டார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நல்லா கவனிங்க. ஆதாம் காலத்திலிருந்து நோவா காலம் வரைக்கும் அந்த சந்ததி, அந்த தலைமுறை, அந்த ஜீவராசிகள் அத்தனையும் அழிக்கப்பட்டு போயிற்று. தேவனுடைய வார்த்தையின்படி ஜோடு ஜோடா ஆண்டவர் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாரோ அந்த கட்டாயத்துக்குட்பட்டவைகள் மட்டும் பேழையிலே பிரவேசிக்க, நோவாவும் அவனுடைய குடும்பமாகிய 8 பேர் மாத்திரம் பேழையிலே பிரவேசிக்க வாய்ப்பு பெற்றார்கள். கர்த்தர் பேழையின் கதவை அடைச்சார். பைபிள் சொல்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுதான். ஆண்டவர் கதவை அடைச்சார், மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழை பெய்யவே இந்த தண்ணியில பேழையும் மிதக்க ஆரம்பிச்சு. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பைபிள் சொல்லுகிறது இந்த பேழை ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பனையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பேழையில் ஏறாதவர்கள் எல்லாம் இந்த ஜலத்தினாலே அழிக்கப்பட்டு போனார்கள். நல்லா கவனிங்க. இந்த ஜலத்தினால் அழிக்கப்பட்ட அழிவின் காலத்திலே ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கான பேர் அழிஞ்சு போனாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ஆவிகள் எல்லாம் நோவா காலத்திலே அழிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம். நல்லா கவனிச்சுங்க. துன்மார்க்கர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காதவர்கள்,
சத்திய வார்த்தையின் அழைப்புக்கு செவி கொடுக்காதவர்கள் என்று மரித்து போன இந்த ஆவிகள் எல்லாம், இந்த ஆவிகளுக்கு என்று தெய்வத்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தாபர ஸ்தலம் இருந்தது. எல்லாரும் நல்லா கவனிக்கணும். இந்த ஆவிகள் எல்லாம் அங்கு போய் அந்த தாபர ஸ்தலத்திலே தஞ்சம் புகுந்து கொண்டது. ஆமென். யாரு வேளையிலே பிரவேசிக்காமல் இந்த வார்த்தைக்கு செவிகொடாமல் போன துன்மார்க்கர்கள், பாவிகள், சத்தியத்துக்கு தங்களை அர்ப்பணிக்காதவர்கள் இந்த அழிவிலே மாட்டி இவர்கள் மரித்து, இவர்கள் ஆவி என்ன செய்கிறது? ஆண்டவராகிய தெய்வம் தன் ஆதிக்கத்தில் வைத்திருக்கிற தாபர ஸ்தலத்திலே போய் தஞ்சம் புகுந்து கொள்ளுகிறது. நம்ம கேள்வி என்னன்னா, இந்த தாபர ஸ்தலம் எங்கே இருந்தது? ஹல்லேலூயா, ஆமென். ரொம்ப கவனிக்கணும், அப்பதான் புரியும். இந்த ஆவிகள் எல்லாம் எந்த தாபர ஸ்தலம்? தேவனுடைய பிள்ளைகளே, இது பிதாவினுடைய ஆதீனத்திலே வைக்கப்பட்ட காரியம். இதை யாரும் கண்டுபிடித்ததில்லை, யாருடைய கண்களும் அதை கண்டதில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வரைக்கும் தேவனுடைய சபையே இந்த கெட்டுப்போன, சத்தியத்தை கேளாத, துன்மார்க்கமான, தேவனுடைய நித்தியத்துக்கு சொந்தமில்லாத இந்த ஆவிகள் எல்லாம் தாவரிப்பதற்கு ஒரு தாவர ஸ்தலத்தை இந்த பூமியோட சேர்த்து தான் ஆண்டவர் வச்சிருந்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இது எப்படி என்பதை கடைசியில் நீங்க புரிஞ்சுப்பீங்க. இந்த நோவாவின் காலத்திலே, நோவாவின் காலம் வரைக்கும் வாழ்ந்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களும் மரித்திருக்கிறார்களே. இந்த பரிசுத்தவான்களுடைய ஆதாம் காலத்திலிருந்து நோவா காலம் வரைக்கும் மரித்து போன எத்தனையோ பரிசுத்தவான்கள், அப்ப அவருடைய ஆவியெல்லாம் எங்க இருந்திருக்கும்? குழப்பி மண்டையை குழப்பி விட்டுருவார் போல் தெரியுது. நோவா காலத்துல மரித்து போன, செத்து போன, தண்ணீரில் அழிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம் தேவனுடைய ஆதீனத்திலே வைக்கப்பட்ட ஒரு தாபர ஸ்தலம் இந்த பூமியோடு கூட. சரியா? இந்த பூமியோடு கூட ஆண்டவராகிய தெய்வம் நிர்ணயிச்சு வச்சிருந்தார். அங்கே அவைகள் இருக்கிறது. ஆதாம் காலத்திலிருந்து நோவா காலம் வரைக்கும் பரிசுத்தவான்கள் ஏராளமான பேர் மரித்து போனார்களே. இந்த பரிசுத்தவான்களுடைய ஆவியெல்லாம் எங்க இருந்திருக்கும்? நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு நல்லா தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவை மரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் இந்த பூமியில் உண்டாகும் வரைக்கும் நாம் இன்றைக்கு அறிந்திருக்கிற பரதீசு, அல்லேலூயா சொல்லுங்க, அப்படி என்று ஒன்றை வேதத்தில் நீங்க ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. துன்மார்க்கர்களுக்கெல்லாம், சத்தியம் கீழ்ப்படியாதவர்களுக்கெல்லாம், இந்த ஆவிகளுக்கெல்லாம் எப்படி ஒரு தாபர ஸ்தலத்தை இந்த பூமியோடு கூட என் ஆண்டவர் ஏற்படுத்தி இருந்தாரோ, அதுபோல இன்னொரு செக்ஷன்ல பரிசுத்தவான்களாய், நீதிமான்களாய் மரித்த தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆவிகள் இளைப்பாறுவதற்காக ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதலின் தாபர ஸ்தலத்தை ஆண்டவர் இந்த பூமியோடு கூட ஆண்டவர் வைத்திருந்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சவங்க எல்லாம் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. குழம்பாதவங்க எல்லாம் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. வெரி குட். இப்படி பரிசுத்தவான்களின் ஆவிகள் இந்த பூமியில ஒரு செக்ஷன்ல, இன்னொரு ஒரு போர்ஷன்ல, ஒரு ரூம்ல அப்படின்னு வச்சுக்கங்களா, ஒரு போர்ஷன்ல, ஒரு பகுதியிலே இந்த ஆவிகள் எல்லாம் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது. எந்த ஆவிகள்? பரிசுத்தவான்களின், நீதிமான்களின், தேவ பிள்ளைகளுடைய ஆவிகள் எல்லாம் இந்த பூமியோடு கூட தெய்வம் வைத்திருந்த இளைப்பாறுதலின் ஸ்தலத்திலே தாபரித்துக் கொண்டிருக்கிறது. அது போலவே சத்தியத்துக்கு நித்தியத்துக்கும் நோவா காலத்திலே
வாருங்கள் வாருங்கள் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்று சொல்லும் பொழுது செவிகொடாமல் செத்து போன இந்த ஆவிகள் இன்னொரு பகுதியில் அவைகள் தாபரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சிறைப்பட்டு போன காவலில் வைக்கப்பட்டிருக்கிற ஆவிகளுக்கு பிரசங்கிக்கும்படி இயேசு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் பிரசங்கிக்க சென்றார். புரிஞ்சா? அப்ப இயேசு இன்னும் என்ன செய்யல? உன்னதத்துக்கு போகல. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். மீண்டும் மீண்டும் சொல்றேன், சந்தேகம் வரக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலேயே துன்மார்க்கத்துக்கு ஏதுவான ஆவிகளுக்கும் பரிசுத்தமாய் வாழ்ந்து நீதியை காத்த தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆவிகளுக்குமாய் வைக்கப்பட்ட தாபர ஸ்தலங்களில், இன்னும் சொல்ல போனா காவலில் வைக்கப்பட்டிருந்த இவைகளுக்கு பிரசங்கிக்க இந்த சனிக்கிழமைய, இந்த மரண நாளை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்தி கொண்டார். இந்த காவலில் வைக்கப்பட்ட ஆவிகளுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போய் பிரசங்கம் பண்ணினார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தின் ஊடாக நாம் வாசிக்கும் பொழுது நோவாவின் காலத்திலே வாழ்ந்த இந்த ஜனங்கள் இந்த பேழைக்குள் பிரவேசியாததினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேழைக்கு ஒப்பனையாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தியம் பேழைக்கு ஒப்பனையாய் இருக்கிறது. மீட்கப்படுவதற்காக, காக்கப்படுவதற்காக, அழிவிலிருந்து தப்புவிக்கப்படுவதற்காக நீங்கள் இந்த பேழைக்கு வாருங்கள் 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 என்று அழைப்பு கொடுத்தும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு எவரும் இல்லை. காலத்திலும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிருபையின் காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் பேழைக்குள்ளே பிரவேசிக்கும்படி தேவராஜ்யத்தின் சத்தியம் பிரசங்கிக்கப்பட்டு கர்த்தருடைய சத்தியத்தை குறித்து பல நோவாக்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஊரெல்லாம் பிரசங்கிக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் பிரசங்கம், எங்கு பார்த்தாலும் சுவிசேஷம், எங்கு பார்த்தாலும் சத்திய செய்தி, எங்கு பார்த்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். இதோ மனம் திரும்பி சீர்வருந்தி குணப்படுங்கள், காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று எங்கு பார்த்தாலும் சுவிசேஷ பிரபல்யம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் இந்த பேழைக்குள் வாருங்கள், பேழைக்குள் வாருங்கள். பைபிள் சொல்லுகிறது இந்த பேழை ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பனையாய் இருக்கிறது. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ரட்சிக்கப்படுங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் ரட்சிக்கப்படுறதுக்கு ஆசை இருக்குது. ரட்சிப்பு ரட்சிப்புன்னு சொன்ன உடனே ஐயா எல்லா பூவை விட நல்ல பூ ரட்சிப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால ரட்சிப்புக்காக எல்லாரும் கை தூக்குறாங்க. ஆனா ஐயா பேழைக்கு, நோவா காலத்தின் பேழைக்கு ஒப்பனையாயிருக்கிற ஞான ஸ்நானம் என்ற படி வந்தாச்சுன்னு சொன்னா பலருக்கு ஒரு கேள்வி உண்டாகுது. ஐயா ஞான ஸ்நானம் எடுக்கணுமா வேண்டாமா? ஞான ஸ்நானம் எடுக்காம பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதனால எங்கேயாவது போய் தொத்திக்கிட்டு நம்ம வாழ்ந்துக்கலாமே, நித்திய காலமா வாழ்றதுக்கு ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்காதா என்றெல்லாம் யோசிக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த பூமியில் எல்லா நீதியும் நிறைவேற்றும்படி இப்படி செய்தேன் என்று அவர் பூமியில் வாழும் காலத்தில் ஞானமுள்ள ஸ்நானம் பெற்றது உண்மையானால் நீ காக்கப்படுவதற்கு, நீ பிழைப்பதற்கு, நீ கிறிஸ்துவின் வருகையிலே கிறிஸ்துவை எதிர்கொண்டு போவதற்கு, ஐயா நித்தியத்திலே வாசமாயிருப்பதற்கு நீ ஞான ஸ்நான சத்தியத்தை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஞான ஸ்நானம் எவருக்கும் விதிவிலக்கல்ல. ஞானம் வந்தாச்சுன்னா நீ உடனே ஸ்நானம் பெற்றுக்கொள். ஞானம் வந்த பிறகு ஸ்நானம் எடுக்க பிறகு விருப்பம் இல்லை. கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னு கேட்டா பிறகு ஒரு சின்ன பயம். ஞான ஸ்நானம் ஒருவேளை தெரியாதனமா எடுத்தோம்னா பிறகு நாளையிலிருந்து நினைச்சது மாதிரி பேச முடியாதே, நினைச்சது மாதிரி படம் பார்க்க முடியாதே, நினைச்சது மாதிரி டிவிக்கு முன்னாடி இருக்க முடியாது, நினைச்சது மாதிரி அங்கெங்க போக முடியாது. ஆனாலும் எங்க போனாலும் ஒரு பயம். ஞான ஸ்நானம் எடுத்திருக்க ஒழுங்கா இருந்துக்க, ஞான ஸ்நானத்துக்கே ஒரு, அதனால ஒரு சின்ன பயம். அறிவெல்லாம் வந்தது உண்மைதான், ஞானமெல்லாம் வந்தது உண்மைதான். பைபிளை பத்தி தெரியாமல்லாம் இல்ல, எல்லா சத்தியமும் தெரியும், எல்லா சுவிசேஷமும் தெரியும். ஐயா வசனத்தை கேட்ட ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் சொல்லவும் தெரியும், விட்டா பிரசங்கம் பண்ணவும் தெரியும். அல்லேலூயா சொல்லு. ஆனா ஞான ஸ்நானம் ஒண்ணு
ஒரு சின்ன பயம் மனசுக்குள்ளாடி, வேணுமா வேண்டாமா? இப்ப ஞானஸ்நானம் பெற்றா, இந்த நல்ல காலத்துல போய் ஞானஸ்நானம் பெற்றுக்கிட்டா அப்புறம் நம்ம வாழ்க்கை என்ன கதி ஆச்சு? இப்பதானே எல்லா சந்தோஷம் அனுபவிக்கணும். அதனால ஒரு 40 வயசு, ஒரு 50 வயசு, இஞ்சு போன காலத்துல, நொஞ்சு போன காலத்துல, குழஞ்சு போன காலத்துல, சாவ போற நேரத்துல போய் ஏங்க ஒரு ஞானஸ்நானம் கொடுங்க, 90 வயசுல படுகளவி, நீ ஞானஸ்நானத்துக்கு என்ன பிரயோஜனம் கேட்க? அல்லேலூயா. அறியாமையின் காலத்தை தெய்வம் காணாதவர் போல் இருக்கிறார். அதனால 90 வயசு பாட்டி நீ ஞானஸ்நானம் எடுக்க வேண்டாம் நான் சொல்ல வரல. இதுவரைக்கும் யாரும் உன்னை சொல்லிக் கொடுக்க இல்லை. இன்னைக்கு ஆண்டவராகிய கிறிஸ்து கொடுத்த ஞானம் பெற்ற தேவனுடைய பிள்ளையே, 90 வயது வரைக்கும் நீ காத்திருக்காத, கர்த்தர் கொடுத்த இந்த காலத்திலேயே ஞானஸ்நானத்துக்காக ஒப்புக்கொடுன்னு சொல்ல வர. ஞானஸ்நானத்துக்கு காலதாமதம் செய்யாத. இதுவே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணிய நாள். ஞானம் வந்தாச்சா? கிறிஸ்துவை பற்றிய ஞானம் உண்டான உடனே, கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு பெற்ற உடனே, இயேசுவை பற்றிய நம்பிக்கை வந்த உடனே, இயேசுதான் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார் என்கிற உணர்வு உனக்குள் வந்து விட்டதென்றால், உடனே தண்ணீரில் இறங்கி முங்கி பொங்கி இயேசு எல்லா நீதியையும் நிறைவேற்றியது போல மூழ்கி ஞானஸ்நானம் பெறு. இப்போ ஒரே ஒரு காரியத்தை கேட்க விரும்புறேன். இதுவரைக்கும் முழுக்க ஞானஸ்நானம் பெறாதவர்கள், உங்களை யாரும் குற்றவாளிகளா நான் பேச வரல, முழுக்க ஞானஸ்நானம் இதுவரைக்கும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்றவங்க மாத்திரம் அவங்க கையை தூக்குங்க பார்க்கலாம். வெக்கப்படாம நல்லா கை தூக்குங்க, நல்லா கை தூக்குங்க. நீ யாரும் பாவி ஒண்ணும் கிடையாது, நல்லா கை தூக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கை கீழே போடுங்க. இனி கால தாமதம் செய்யாதிருங்கள். நாட்கள் நிறைவேறிற்று, காலம் நிறைவேறிற்று, சமயங்கள் முடிந்து விட்டது. ஆண்டவராகிய கிறிஸ்து எப்பொழுது அந்த பூமியை சந்திக்க போகிறார் என்பது அறியாதிருக்கிறோம். தேசத்தினுடைய நிலைகளை பார்க்கும் பொழுது இயற்கையின் சீற்ற மாற்றங்கள் எல்லாம் இயேசு வாசலண்டை வந்துவிட்டார் என்று சொல்லி இன்றைக்கு வேகப்படுத்தி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, கிறிஸ்துவின் வருகை இந்த பூமியை சந்திக்கும் முன்னே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற நீதியை நிறைவேற்றும்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் பெறுங்க. ஒருவேளை உங்க குடும்பத்துல ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் உங்க குடும்பத்தை விட்டு விலக்கி வைப்பாங்கன்னு சொன்னா, நீங்க விலக்கி வச்சா கூட கவலைப்படாதீங்க. ஆனா ஒண்ணு செய்யுங்க, ஞானஸ்நானம் பெற்றுட்டு வீட்டுக்கு போய் சொல்லுங்க, இனிமே என் ஆயுசு காலத்துல ஞானஸ்நானம் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் வந்துடும். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. நீ தவறு செஞ்சிருக்க அப்படின்னு அவங்க சொன்னா, இனி இந்த தவறு செய்ய மாட்டேன்னு சொல்லு. அது அவங்களுக்கு தவறா தெரியுது, இது உனக்கு சரியா தெரியுது. கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்து. சீக்கிரமா, யாரும் தெரிஞ்சோ தெரியாமையோ எல்லா நீதியும் நிறைவேற்றும்படி இப்படி ஒரு சத்தியத்தை கீழ்ப்படிச்சு நித்தியத்தை சொந்தமாக்கிக்கொள். இப்படி நோவாவின் காலத்தில் செய்தியை கேட்டும் வசனத்தை கேட்டும் செவிகொடாதவர்கள் எல்லாம் இந்த பூமியிலே செத்து போனார்கள். மழையின் மகா பயங்கரத்தினாலே அழிந்து போனார்கள். இந்த ஆவிகள் எல்லாம் இப்பொழுது தாபர ஸ்தலத்திலே காக்கப்பட்டிருக்கிறது. அது போலவே தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாம் காலத்தில் நோவா காலம் வரைக்கும் இந்த பூமியிலே மரித்து போன பரிசுத்தவான்களுடைய ஆவிகள் எல்லாம் இந்த பூமியோடு ஒட்டிய இளைப்பாறுதலின் ஸ்தலத்திலே இளைப்பாறுதலின் காவல் பெற்றிருக்கிறது. இந்த காவலில் உள்ள ஆவிகளுக்காக ஆண்டவராகிய இயேசு பிரசங்கிக்கும்படி, சத்தியம் சத்தியம் என்பதை சொல்லும்படி ஆண்டவராகிய இயேசுதான் நித்தியத்துக்கு வழி. ஐயா, ஆண்டவர் என்ன சுவிசேஷம் பிரசங்கிச்சார் நமக்கு தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆவிகளுக்கெல்லாம் பிரசங்கிக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாடுபட்டு தன் ஜீவனை விட்டு மீண்டும் அந்த ஜீவனை வாங்கி பிதாவினிடத்தில் பெற்றுக் கொண்டவராக ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு போனார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியையும் கர்த்தருடைய வார்த்தையும் கேளாதவர்கள் துன்மார்க்கர்களாய் இந்த பூமியிலே அழிக்கப்பட்டு போனார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அது போல பரிசுத்தவான்களும் இந்த பூமியில ஐஸ்வர்யவான்களாய் இருந்த தேவனுடைய பிள்ளைகள். வேத புஸ்தகத்தில் அதுக்கு ஒரு சரியான வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்னோடு நீங்கள் வேதாகமத்தை திருப்புங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது. சீக்கிரம் படிக்க பார்க்கலாம். நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது, நல்லா கவனிங்க, ஆனாலும் கிறிஸ்து இயேசு மரித்தபோது
இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தபோது அவர் யாரோடு இருந்தார்? யாரோடு இருந்தார்? ஐஸ்வர்யவான்களோடு இருந்தார். நல்லா கவனிங்க. காவலில் வைக்கப்பட்ட துன்மார்க்கர்களுக்கு அவர் துன்மார்க்கமான ஆவிகளுக்கு பிரசங்கித்து அப்புறம் அடுத்த போஷன்ல இருக்கிற ஐஸ்வர்யவான்களோடு பரிசுத்தவான்களோடு இந்த மரித்த இயேசு என்ன செய்தார்? இருந்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யவான்கள் என்றால் நம்ம நினைக்க கூடாது இந்த பூமியில பெரிய சொத்து சுகம் காரு பங்களா மாடி வீடு கோடி பணம் சேர்த்து வச்சிருக்கிறவங்க தான் ஐஸ்வர்யவான்கள் என்று நீங்க சிந்திக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் உலகத்துல வேண்டான்னு சொல்லல. இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கு வேணும் தான். தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவா இத பத்தி சொன்னார். கொஞ்சம் படிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை பார்த்து, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மனுஷனே, என்னை உனக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவராகவும் பங்கிடுகிறவராகவும் வைத்தது யார் என்றார். சரி, அப்புறம் அவர் அவர்களை நோக்கி பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும், திரளான ஆஸ்திகள், திரளான பணம், திரளான பொன்னு வெள்ளி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அது அவனுக்கு வாழ்க்கை அல்ல. கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. பணம் சேர்த்து பூமியில வாழ்ந்து பெரிய பெரிய மாடியை வச்சு வாழ்ந்தாதான் வாழ்க்கை நினைக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஜீவன் என்றால் யார்? கர்த்தராகிய இயேசு. ஜீவன் என்றால் யார்? பரலோகம். ஜீவன் என்றால் என்ன? பூமியில் ஆண்டவர் தருகிற சந்தோஷமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதுதான் ஜீவன் நினைக்காதீங்க. கோடி இருக்கு, மாடி இருக்கு, எல்லாம் தான் இருக்கு, ஆனா வீட்டுல நிம்மதி இல்லை. ஆமென் சொல்லு. அநியாயம் பண்ணி லஞ்சலாவண்யம் வாங்கி உலகத்துல எல்லா துன்மார்க்கமும் பண்ணி ஒரு பெரிய 10 ஏக்கர் சொத்தை வச்சு, இல்ல ஒரு 100 ஏக்கர் சொத்தை வச்சு, இல்ல ஒரு பெரிய மாடி வீட கட்டி, இல்ல டெபாசிட்ல ஒரு 10 கோடி ரூபாய் சேர்த்து வச்சு அவன் பெரிய ஆள் நினைச்சியா? அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, இவர்களை வேதம் ஒரு நாளும் ஐஸ்வர்யவான்கள் என்றோ, இவர்கள் செல்வந்தர்கள் என்றோ, இவர்கள் மேன்மை பெற்றவர்கள் என்றோ வேதம் சொல்லவில்லை. மாறாக வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல், வெங்கலமா படிங்க. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இப்படியே இருக்கிறான். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாகாதவன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவராகிய கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு ஆண்டவராகிய தெய்வம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வத்தை பார்க்கலும் ஒரு மகா பெரிய செல்வம். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனிடத்தில், கிறிஸ்துவினிடத்தில் ஐஸ்வர்யவான் ஆகாத ஒரு மனிதன் ஐஸ்வர்யவான் அல்ல, அவன் செல்வந்தன் அல்ல. இயேசு இல்லைன்னு சொன்னா அவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அவன் மேன்மை பெற்றவன் அல்ல. ஆனால் பணம் இல்ல, பொருள் இல்ல, வீடு இல்ல, சாப்பாடு இல்ல, சொத்து இல்ல, சுகம் இல்ல, கஷ்டம் நஷ்டம், அன்பு இல்ல, பரிவு இல்ல, பாசம் இல்ல, உற்றார் இல்ல, பெற்றார் இல்ல, ஐயா கேட்பார் இல்ல, சொல்லுவார் இல்ல, ஆற்றுவார் இல்ல, தேற்றுவார் இல்ல. ஆனால் உனக்கு இயேசு இருக்கிறார். உன்னை போல செல்வந்தன் இந்த பூமியிலே, உன்னை போல் ஐஸ்வர்யவான் இந்த உலகத்திலே எவருமே இல்லை. தேவனுடைய பிள்ளையே, எல்லா ஆஸ்திக்கும் மேலாக, எல்லா செல்வத்துக்கும் மேலான கர்த்தராகிய தேவனிடத்தில் நீ ஐஸ்வர்யவானாய் இருக்கிறாய். இயேசுவை ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, தினம் 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 கர்த்தராகிய இயேசு எனக்கு 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 என்று கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டு கர்த்தராகிய தேவன் என் பங்கு, என் சுதந்திரம் என்று கிறிஸ்துவினிடத்தில் ஐஸ்வர்யவானான உன்னை போல் ஐஸ்வர்யவான் இந்த உலகத்தில் எவரும் இல்லை.
எல்லாரும் ஒரு நினைப்பு என்னன்னா, நான் வீடு வைக்கலையே. வீடு இல்லாததுக்காக நீ கவலைப்படாத, ஆண்டவர் உனக்கு வீடு தருவார். ஆமீன் சொல்லு. ஹல்லேலூயா. அந்த எல்லா வீடை விட அழகான ஒரு நித்திய வீடு உனக்கு ஆயத்தமாக இருக்கிறது. கை வேலை இல்லாத ஒரு நித்திய வீடு. ஐயா, கோடி சேர்க்கலையே, மாடி சேர்க்கலையே, கார் இல்லையே, பங்களா இல்லையே, எல்லாருக்கும் இருக்குது. என் கூட வேலை செய்யறவங்க எல்லாம் வீடை கட்டிட்டாங்க. என் கூட வேலை செய்யறவங்க எல்லாம் சொத்தை சம்பாதிச்சிட்டாங்க. என் கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் எல்லாம் இருக்குது. ஆனா எனக்கு மட்டும் ஒண்ணு இல்லையே. என் குடும்பத்துல நான் மட்டும் தானே இப்படி இருக்கேன். ஏம்மா, உன் அருமை, உன் பெருமை உனக்கே தெரியாது. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. கையை தூக்கி ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. கையை தூக்கி அசைச்சு ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. ஹல்லேலூயா. எல்லா செல்வத்துக்கும் மேலான ஒரு பெரிய செல்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமாவா? அதனாலதான் ஃபாதர் பெர்க்மன் அழகா பாடினார். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா, இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. ஓ சர்வ வல்லவர், சத்தமா சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. இது அதிசயம் தானே, கைத்தட்டி இது உண்மைதானே. இது அதிசயம் தானே, இது உண்மைதானே. இது அதிசயம் தானே, இது உண்மைதானே. கண்டு கொண்டே ஒரு புதையல், கைத்தட்டி கொண்டே ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதா ஹீரோ, சாத்தான்டா ஹீரோ. இயேசுதா சூப்பர் ஸ்டார், இயேசுதா சுப்ரீம் ஸ்டார், இயேசுதா சூப்பர் ஸ்டார், இயேசுதா சுப்ரீம் ஸ்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர். கைத்தட்டி கைத்தட்டி போதா, கையை தூக்கி சாவை வென்றவர் என் ஜீவனானா. என் இயேசு சீக்கிரமா வந்திடுவார். கையை தட்டி. அப்பா சேர்த்த சொத்து உனக்கு கொடுக்கல, குடும்பத்துல சேர்த்து வச்ச சொத்து உனக்கு கொடுக்கல. நீ இன்னும் பணம் சம்பாதிக்கல, கோடி சம்பாதிக்கல, மாடி சம்பாதிக்கல. ஆனால் உன் கண்ணீரின் மத்தியிலே, உன் வியாதியின் மத்தியிலே, உன் கஷ்டத்தின் மத்தியிலே சாவு எனக்கு அருகாமையில் வந்து விட்டதோ, மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்கிற இந்த சூழ்நிலையில் நீ இயேசுவை பெற்றிருக்கிறாயே. உன்னை போல் ஒரு செல்வந்தன் இந்த பூமியிலே இல்லை. இயேசு ஒரு பெரிய செல்வம். ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர் இப்படியே சொல்லி எங்களை சமாளிச்சு விட்டுற கூடாதுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எண்ணுவது போல இயேசுவை பெற்றிருக்கிற நீங்கள் ஆவியிலே இல்லை, கிறிஸ்துவிலே இல்லை, வேத வசனத்திலே மட்டும் அல்ல,
நீங்கள் செல்வந்தர்கள். அரிஸ்டாட்டில் என்ற கிரேக்க ஞானிக்கு சீஷனாயிருந்த கமாலியலுக்கு சீஷனாயிருந்து கல்வி கற்ற பெரும் PhD பட்டதாரி கோடிக்கணக்கான சொத்துக்கு சொந்தக்காரன் சொல்லும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? கிறிஸ்துவை சம்பாதித்திருக்கிற நீங்கள் கிறிஸ்துவோடு இசைந்த எல்லா நன்மைகளுக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள். ஒன்னு சொல்றேன், இது லேட்டா இருக்கும், ஆனா லேட்டஸ்டா இருக்கும். கை தட்டி கத்துற மை வைப்பு. தட்டு 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 கைய. இது லேட்டா இருக்கும், ஆனா லேட்டஸ்டா இருக்கும். சரியா? இயேசுவை பெற்றுக்கொண்ட நீ ஏதோ கோயில், ஏதோ ஸ்தோத்திரம், ஏதோ இயேசு அந்நிய பாஷை பரிசுத்த ஆவி இதோட எல்லாம் போயிரும் போல இருக்கு அப்படி நினைக்காத. இயேசுவை பெற்றுக்கொண்ட உன்னை இந்த பூமியில கர்த்தர் உன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவர்களாக கர்த்தர் உன்னை உயர்த்தத்தான் போகிறார், உன்னை ஆசீர்வதிக்கத்தான் போகிறார். தானாய் மதகுகள் திறக்கும். வெள்ளிப்படம் சுமந்து வருகிற மீன்கள் உன் வீட்டுக்கு வரும். எலியாவுக்கு அப்பத்தையும் இறைச்சியும் சுமந்து கொண்டு வந்த காகம் உன் வீட்டுக்கு வரும். 5 அப்பம் 2 மேல், அது 12 கூடை நிறைய மீண்டெடுக்கத்தக்க ஒரு அற்புதமான கூடையாய் மாறும். உனக்கு இருக்கிற கொஞ்சம் 50 ரூபாய் வருமானம் போதும். ஆண்டவர் உனக்கு ஒரு வீடு கட்ட போறார், இந்த பூமியில கட்ட போறார். அந்த வீடு அழகான 3 மாடி வீடு, ஆச்சரியமான வீடு, அற்புதமான வீடு, அதிசயமான வீடு. கட்டின வீட்டுல பலருக்கு குடியிருக்க முடியல, ஆனா உன் வீட்டுல சுகம், சௌக்கியம், வாழ்வு, சந்தோஷம், உன் அலங்கத்திற்குள் சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம் உண்டாயிருக்கும் ஐயா. அதனால எனக்கு ஆண்டவர் எங்காவது ஒரு நான் ஏறி படுக்க ஒரு குடிசை, ஆண்டவரே ஒரு ரூமும் ஒரு கிச்சன் வச்சு தாங்க ஆண்டவரேன்னு ஒப்பாரி ஜெபம்லாம் ஒரு நாளும் பண்ணாத. அல்லேலூயா. நீ கேட்கறதெல்லாம் பெருசா கேளு. நீ ஆள்ல சிறுசு, சம்பளத்துல சிறுசு, குடும்பத்துல சிறுசு, நீ படிப்புல சிறுசு, ஆனா நீ இயேசுவில பெருசு. அதனால பெருசா பெருசா பெருசா. காரை கேட்டா பெரிய காரை கேளு, அல்லேலூயா சொல்லு. வீட கேட்டா பெரிய வீட கேளு, ஆமென். சொத்தை கேட்டா 5 சென்ட் 2 சென்ட் 3 சென்டா கேட்காத, கேட்கறத ஏக்கர் ஏக்கரா கேளு. தட்டு கைய. கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட நீங்கள் கிறிஸ்துவோடு இசைந்த எல்லா நன்மைகளுக்கும் சொந்தக்காரர்கள். உன் சம்பளம் தினம் 500 ரூபாவா இருக்கு. அடுத்த வருஷம் இதே நாள் வர்றதுக்கு முன்னே ஆண்டவர் தினம் உனக்கு 5000 ரூபாய் சம்பாத்தியத்தை கொடுப்பார். ஆண்டவர் தொழிலை ஆசீர்வதிக்க போறார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போறார், உன் வீட்டில் இருக்கிற வறுமையை மாற்ற போகிறார். கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதித்து கிறிஸ்துவில் உன்னை ஐஸ்வர்யவானாக மாற்ற போகிறார். ஏன்னா பைபிள்ல சங்கீதக்காரன் எழுதும் பொழுது 112வது சங்கீதம் நினைக்கிறேன், 112வது சங்கீதம் எடுங்க. அந்த சங்கீதத்துல 1ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் படிச்சு பாருங்க, பார்க்கலாம். அங்கே அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற அவருடைய கட்டளையிலே, வசனத்திலே, வார்த்தையிலே, ஆராதனையிலே, உபவாச ஜெபத்திலே, பிரார்த்தனையிலே பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். பூமியில எப்படி இருக்கும்? சொத்த சோனையா இருக்காது, அப்படி இருக்கும். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற உன் பிள்ளைக்கு மோன் விட்டா இருக்கோ, ஹார்லிக்ஸ் இருக்கோ இல்லையோ, வசனம் இருக்கு. கைத்தட்டி. அம்மாவை பார்த்தா இத்தனை ஒன்று உண்டு, ஆனா பிள்ளைய பார்த்தா பலவான் கையில் உள்ள அம்பு போல இருக்கு. அம்மாவை பார்த்தா ஒரு மாதிரியா தான் இருக்கா, ஆனா பிள்ளைய பார்த்தா அழகூல இருக்கு. ஆமாதானா? ஆமாதானா?
ஆமா, உனக்கு இந்த பாக்கியம் கொடுத்து வைக்கலையே. உங்க அப்பா அம்மாட்ட நல்லா சொன்னாங்களே, ஜோம் பண்ணியா நல்லா இருப்ப நல்லா இருப்பேன்னு சொன்னாங்களே. கல்யாணத்துக்கு அன்னைக்கு கைப்பிடிச்சு கொடுக்குற அன்னைக்கு நல்லா சொல்லித்தான் விட்டோம். ஜோம் பண்ணியா குடும்பமா, ஜோம் பண்ணியா ஆசீர்வாதமா இருயா, ஜோம் பண்ணி உபவாசோட ஸ்தோத்திரத்தோட அந்நிய பாஷையோட கிருபையோட இந்த குழந்தை பாக்கியத்தை பெற்றிருந்தா உன் பிள்ளை அழகா அற்புதமா ஞானமா புத்தியா உலகத்துல அழகு பிள்ளையா ஆசீர்வாத பிள்ளையா இருக்கும். நீ ஜபம் இல்ல தவம் இல்ல, கல்யாணம் கட்டின சந்தோஷத்துல ஊரெல்லாம் சுத்தி வருவே, உலகமெல்லாம் சுத்தி வருவே அப்படின்னு ஊரெல்லாம் கரங்கி விருந்து வீடு போய் 5 வருஷம் ஆச்சு. இன்னும் விருந்து வீடு முடியல. ஆமேன்னு சொல்லு. ஹல்லேலூயா. நீ விருந்து வீட்டுக்கு போய் ஜபம் போச்சு தவம் போச்சு போய் இருந்தால ஆவிக்குரிய சபைக்கு போற நீ கல்யாணம் ஆச்சு இல்ல ஒரு நாளாவது சினிமாவுக்கு போண்டாமா? அடா பாவி, உனக்கெல்லாம் இதெல்லாம் உருப்பிடுவியா? நீ கல்யாணம் ஆச்சாமா, ஆவிக்குரியவங்களா பசுத்தாவியில நிறைஞ்சு கட்டி விட்ட கல்யாணமா. இவர் எங்க போறாராம்? பாஸ்டரை கண்டா எங்க சினிமா தியேட்டர்ல இல்ல, தியேட்டருக்கு பக்கத்துல பாஸ்டரை கண்டா குனிஞ்சு போறாப்லையா, தலை நிறைய பூ வேற. அடா பாவி, உனக்கெல்லாம் ஒரு கல்யாணம் பின்ன எப்படி நம்ம சந்ததி ஆசீர்வதிக்கப்படும்? படுமா? நான் எவ்வளவு ஜபத்தோட ஸ்தோத்திரத்தோட ஒரு கல்யாண கிட்ட நடத்துறேன். என்னை எவ்வளவு என் பொறுமையை சோதிச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி இருக்கீங்க. நீங்க 10 மணிக்கு வருவாரு மாப்பிள்ளை சொல்லி 12 மணி வரை என்ன உட்கார வச்சு என் பொறுமையை சோதிக்கல, என் ஊழியத்தை நீங்க பரிசோதிக்கல. நானும் பொறுமையோட ஸ்தோத்திரம் பண்ணி பொறுமையோட உட்கார்ந்து 12 மணி கோபம் வந்தாலும் எரிச்சல் வந்தாலும் வரவும் இல்லை அப்படின்னு பலமுறை சொன்னாலும் ஸ்தோத்திராண்டவரை கட்டி விட்ட பிள்ளைகள் நல்லா இருக்கணும் ஆண்டவரே ஆசீர்வாதம் இப்படி எல்லாம் ஜெபிச்சு கட்டி விட்ட மாப்பிள்ளை பொண்ணை பார்த்தா இது போய் எங்க இப்படின்ட்டு போகுது. உன் சந்ததி பூமியிலே வளர்த்திருக்குமா? உன் புள்ள ஐபிஎஸ் ஆகுமா, ஐஏஎஸ் ஆகுமா? நீ என்ன செய்யணும்? கர்த்தர் நல்ல ஒரு கல்யாண வாழ்க்கையை கொடுத்தாருல்ல, 2 பேரும் சேர்ந்து கையை கோர்த்து முழங்கால் போட்டு ஜாம் பண்ணி சினிமாவுக்கு போறதெல்லாம் நிறுத்து, நாடகத்துக்கு போறதெல்லாம் நிறுத்து, ஊரு சுத்துறதெல்லாம் நிறுத்து, கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து, விருந்து வீடு போறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்து, போலாம். ஹல்லேலூயா. விருந்தெல்லாம் உன் வீட்டுக்கு வரட்டு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. நீ போய் ஊரெல்லாம் போய் எல்லாருக்கும் குழப்பத்தை உருவாக்கி வைக்காது. அங்க போய் குண்டனை கோழியை சொல்லி குடும்பத்துக்கு பெரிய குறைச்சலை உருவாக்கி பெரிய பிரச்சனையை உருவாக்கி பெரிய ரகளையை உருவாக்குறதை விட உன் வீட்டுக்கு வரட்டும். அல்லேலூயா சொல்லு. உன் வீட்டுல எப்பவும் விருந்தே இருக்கட்டும். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. உன் வம்சத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உன் சந்ததி இந்த பூமியிலே பலத்திருக்கும். அப்புறம் படிங்க சிஸ்டர். வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நல்லா படிக்கணும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வரியமும். ஓ கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆஸ்தி ஐஸ்வரியம் அவன் வீட்டிலே இருக்கும். எவன் வீட்டிலே? யார் வீட்டில? யார் வீட்டில? கர்த்தருக்கு பயப்படுகிற இந்த மனுஷன், இயேசுவுக்குள் ஐஸ்வரியவான் ஆக்கப்பட்ட இந்த மனுஷன், இந்த செல்வந்தனுக்குள்ளே ஆஸ்தி ஐஸ்வரியம் எல்லாம் உன் வீட்டுல இருக்கும். கர்த்தர் உன் வீடை ஆசீர்வதிச்சு, கர்த்தர் உன் வீடை மேன்மைப்படுத்தி, கர்த்தர் உன் வீடை அலங்கரிக்க போகிறார், அழகுபடுத்த போகிறார். உன் வீட்டிலே கர்த்தருடைய மேன்மை தங்கி இருக்கும். ஆமென் சொல்வீர்களா? ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்துல ஐஸ்வரியவான்களோடு கூட, ஐயா ஐஸ்வரியவான்களின் ஆவிகளோடு கூட இயேசு தங்கி இருந்தார் என்று சொல்லப்படுவது செல்வத்தை சேர்த்து பணத்தை சேர்த்து கோடி மாடியை கட்டியவர்களோடு அல்ல. ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு கிறிஸ்துவுக்காக தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து இயேசு மட்டும் எனக்கு போதும், இயேசு என்கிற செல்வம் எனக்கு போதும் என்று சொல்லி வாழ்க்கையில அவ்வளவு நம்பிக்கையோடு இயேசுவை ஐஸ்வரியமாய் பெற்றுக்கொண்ட, செல்வமாய் பெற்றுக்கொண்ட இவர்கள் இந்த பூமியில் மரித்தார்கள். இந்த ஐஸ்வரியவான்களின் ஆவிகளோடு இயேசு தங்கி இருந்தார். இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அவன் வீட்டுல இயேசு இல்ல, நம்ம வீட்டுல அப்பா இயேசு எப்போதும் இருக்கிறார். ஆமென். உன் வீட்டுல இயேசு உண்டு.
உன் வீட்டுல இயேசு என்கிற செல்வம் இருக்கிறது. உன் வீடு ஒரு ஐஸ்வர்யமான வீடு, சந்தோஷமான வீடு. அதுதான் உலகத்துல எல்லாரும் நமக்கு பெரிய சாப்பாடோ பெரிய வருமானமோ பெரிய கோடி மாடி எல்லாம் இல்ல. ஆனா நம்ம பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றான், வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணுங்க. கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தி. நம்ம ஜங்கடம் நமக்கு தான் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா உலகம் சொல்லுது, வாழ்ந்தா அவனுக்கு என்னங்க பஞ்சம்? கோடிக்கு மேல கோடி, மாடிக்கு மேல மாடி, எத்தனை காரு, எத்தனை பங்களா, அங்க போனா அங்க, இங்க போனா இங்க, எங்க பார்த்தாலும் அப்படி இப்படின்றாங்க. தேவ பிள்ளையே, இது கர்த்தர் உனக்கு கொடுத்த ஐஸ்வர்யம், தெய்வம் உனக்கு கொடுத்த செல்வம், தெய்வம் உனக்கு கொடுத்த மேன்மை. நீ உலகத்துல பேருக்காக மட்டுமல்ல, இந்த பூமியிலேயே கர்த்தர் உனக்கு வீட்டை கொடுத்து, இந்த பூமியில் இருக்கிற செல்வத்தை, ஆஸ்தியை கொடுத்து, ஐஸ்வர்யத்தை கொடுத்து, அதுபோல் இயேசு என்கிற செல்வத்தை அதிகம் 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 அதிகமாய். ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்கள் இந்த பூமியில கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட போவது உறுதி. நம்முடைய சந்ததி எல்லாம் இந்த பூமியில ஆசீர்வாதமாக இருக்க போகிறார்கள். உங்களால சாதிக்க முடியாததெல்லாம் உங்க சந்ததி சாதிக்க போகிறது. நீங்க பேசாத மொழியெல்லாம் உங்க பிள்ளைகள் பேச போகிறார்கள். நீங்கள் ஏறியிராத வாகனங்களில் எல்லாம் கர்த்தர் உங்க சந்ததியை ஏற வைக்க போறார். உங்க பிள்ளைகள் பல நாடுகள் சுத்தி வருவார்கள், ஐஸ்வர்யவான்களாக இருப்பார்கள். உங்க பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் மெச்சமா வைக்க போகிறார். நீ கடன் பட்டாய், தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை கடன் கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் மாற்றி உன் வீட்டை ஆசீர்வதிக்க போகிறார். அது உண்மை, அதுக்கு எந்த மாற்றம் அல்ல. ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உன்கிட்ட கேட்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நீ என்னையும் நினைச்சுக்கணும். ஹல்லேலூயா. நீ வீடு கிடைச்ச உடனே ரொம்ப பிஸி ஆயிராத, வேலை கிடைச்ச உடனே ரொம்ப பிஸி ஆயிராத, MBBS அட்மிஷன் கிடைச்ச உடனே ரொம்ப பிஸி ஆயிடாத, ஆண்டவர் உனக்கு கோல்டு மெடலை கொடுத்த உடனே ரொம்ப பிஸி ஆயிடாத. ஆண்டவர் சொல்றாரு, என்னையும் நினைச்சுக்கோ. ஹல்லேலூயா. என்னையும் நினைச்சுக்க. நீ எவ்வளவு பெரிய ஆளானாலும் சரி, யோசேப்பை போல சுவரின் மேல் படரும் கொடியாக இரு. நீ எவ்வளவு லட்சத்துக்கு அதிபதியாக ஆனாலும் ஆண்டவர் சமூகத்தில் யோசேப்பை போல, ஆண்டவரே, வெறுமையான பாத்திரம் நான் விரும்புவா இல்லையே. இந்த உலகத்தில் என்னை ஏற்றுக்கொள்வார், விரும்புவார். என் வாழ்க்கை இந்த பூமியில நீயும் வேண்டும் என்று சொல்வார் எவரும் இல்லை. ஆனாலும் என் ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தில் என்ன மேன்மையா வச்சிருக்கிறாரே என்பதினாலே தேவனுடைய பிள்ளையை சந்தோஷப்பட்டு கர்த்தருக்குள் நீ மகிழ்ந்து களிகூறி, ஆண்டவர் உன்னை இவ்வளவு மெச்சமாய் கொண்டு வந்ததின் சந்தோஷத்தை நினைச்சு துதிப்பதை, ஸ்தோத்திரிப்பதை, ஜெபிப்பதை, ஆராதிப்பதை, உபவாசிப்பதை, நடனமாடி மகிழ்வதை, அப்பா உன்னை ஆடு மேய்ப்பனாய் இருந்த உன்னை அரசனாக்கினார் என்று கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னே நடனமாடி நடனமாடி துதித்து மகிழ்ந்து களிகூறு. இல்லையா? இன்னைக்கு பலர் ஆடு மேய்ப்பனாய் இருந்த பலரை ஆண்டவர் அரசனாகிட்டார். அரசனாக்கினதுனால பல பேருக்கு ஆராதனைக்கு வர முடியல. அல்லேலூயா சொல்லுங்க. பல பேருக்கு உபவாச கூட்டத்துக்கு வர முடியல, ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. பல மந்திரிமார் ஃபோன் பண்றாங்க, பல MLA ஃபோன் பண்றாங்க, பல சொந்தக்காரங்க சொக்காரக்காரங்களாம் ஃபோன் பண்றாங்க. அது வரைக்கும் ஃபோனும் இல்லை, ஒரு நாதியும் இல்லை. அல்லேலூயா சொல்லு. ஆனா இப்போ ரொம்ப பிஸி ஆயிடுச்சு, அதனால கூட்டத்துக்கு வர முடியாது. நான் பாக்குறேன் பாஸ்டர், நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் பாஸ்டர். அன்னைக்குன்னா பிரதர் கூட்டத்துக்கு வந்துருங்க பிரதர், ஐயா வாங்க பிரதர் ஆராதனைக்கு. கண்டிப்பா வருவேன், கண்டிப்பா பாஸ்டர், நான் இல்லாமையா பாஸ்டர்? இப்போ நான் ட்ரை பண்றேன் பாஸ்டர், பாக்குறேன் பாஸ்டர். சொல்லாத, ஆண்டவரை நினைச்சுக்கோ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது, கர்த்தரை உயர்த்தும் பொழுது நீ அன்னைக்கு சொல்லணும், ஆண்டவரே இந்த உலகத்துல நான் ஒன்றுக்கும் உதவாதவன், ஆனா என்ன கர்த்தர் இவ்வளவு குபேரனாக வைத்திருக்கிறீர் என்று சொல்லி தாவீதை போல வெட்கப்படாம கர்த்தருக்கு முன்னே கர்த்தருடைய பெட்டியை பார்க்கும் பொழுது ஆடி பாடி நடனமாடி கர்த்தருக்குள் மகிழ்ந்து ஆராதனை விட்டாத்தான் அடுத்த வேலை. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. தேவனை துதிப்பதையும் ஸ்தோத்திரிப்பதை நிறுத்தார். எக்ஸாம் எல்லாம் தான், ஆனா குடும்ப ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது? ஹலோ, குடும்ப ஜெபம் பண்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க? ஆமா, நானு ஒரு ஃபேமிலியை சந்திச்சு கேட்டேன், குடும்ப ஜெபம் எவ்வளவு நேரம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். பாஸ்டர் 10 நிமிஷம் குறையாம பண்ணுவோம்.
ரொம்ப நல்லா தான் இருந்தது சொல்றது. ஒரு சகோதரியை பார்த்து கேட்டேன், எவ்வளவு நேரம் ஜாம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கண்டிப்பா பண்ணுவேன். நீ என்னத்துக்கு பண்ற? பிறகு திருப்பி அந்த சகோதரிட்ட கேட்டேன், யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க, ஆமா துணி துவைக்க, குளிக்க, பல்லு விளக்க எல்லாம் எவ்வளவு நேரம் எடுப்பீங்க? அது ஒரு மணி நேரம்லாம் ஆகும் ரெடியாகி போறது. எப்படி? ஏமா குளிக்கிறதுக்கு, உன்னை அழகுபடுத்துறதுக்கு, சகோதரி உன்னை அழகுபடுத்துறதுக்கு எல்லாம் 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் ஆகுது. ஆனா ஜெபம் பண்ண சொன்னா 10 நிமிஷம் 5 நிமிஷம் கஷ்டப்பட்டு தான் போகுது. ஒரு நாள் செய்யாத கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது, கர்த்தர் உன்னை உயர்த்தும் பொழுது, தேவனுடைய பிள்ளையே தேவ சமூகத்தில் நீ ஐஸ்வர்யமான ஆகும் பொழுது, கர்த்தருடைய செல்வந்தனாய் மாற்றும் பொழுது, இந்த உலகத்திலே எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவை நேசி, நான் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும் என்று விரும்பு. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இயேசுவை ஒரு சொட்டு கூட விட்டு கொடுக்க கூடாது. இயேசு எனக்குன்னு சொல்லணும். ஆமென். என்ன வேலை இருந்தாலும் சரி, என்ன சம்பளம் போனாலும் சரி, என்ன ஆஸ்தி போனாலும் சரி, என்ன ஐஸ்வர்யம் போனாலும் சரி, இயேசுன்ற சொத்தை மட்டும் விட்டுக்க கூடாது. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. தேவனுடைய பிள்ளையே, இந்த ஐஸ்வர்யவான்கள், இப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்கள் மரித்து அவர்கள் ஆவிகளும் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அதுவும் இந்த பூமியோடு இப்படி 2 விதமான ஆவிகள் இந்த பூமியோடு கூட தாவர ஸ்தலத்திலும் இளைப்பாறுதல் ஸ்தலத்திலும் இருக்கும் பொழுது, இந்த காவலில் வைக்கப்பட்ட இவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி இயேசு செல்கிறார், பிரசங்கிக்கிறார். இந்த பசுத்தவான்களோடு, இந்த ஐஸ்வர்யவான்களோடு தேவன் தங்கி இருக்கிறார். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்ம செய்தி இறுதிக்கு வந்து விட்டோம். தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், என்னோடு நீங்கள் வேதாகமத்தை திருப்புங்கள். 68ஆம் சங்கீதம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க பார்க்கலாம். 68ஆம் சங்கீதம் 18வது வாக்கியம். சீக்கிரம் படிங்க. தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி, தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். சிறைப்பட்டவர்களை நல்லா கவனிங்க. காவலில் வைக்கப்பட்டவர்களை இவர் சிறைப்படுத்தி, எல்லாரும் கவனிங்க, பிதாவினுடைய ஆதீனத்திலே வைக்கப்பட்டிருந்த இந்த 2 கூட்டத்தாரையும் சிலுவை மரணத்திற்கு பிற்பாடு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட இயேசு ஆவியிலே சென்று காவலில் வைக்கப்பட்ட இந்த இருதரத்தாரையும், ஆமென், இந்த 2 கூட்டத்தாரையும் அவர் சிறைப்படுத்தி, அப்படின்னா தாம் கஸ்டடியில கொண்டு வந்து, அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென், அவர் உன்னதத்திற்கு ஏறி, கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சிறைப்படுத்தப்பட்டவர்களை அவர் சிறையாக்கினார். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்களை, தேவனுடைய பிள்ளைகளே, காவலில் வைக்கப்பட்டார்கள், சிறையில் வைக்கப்பட்டார்கள். இதுவரைக்கும் தான் இயேசு கிறிஸ்து செய்த வேலை. மீந்ததெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்ல. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் கோர்ட் தான் டிசைட் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப போலீஸ் கஸ்டடியில இருக்கு. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. சிறையாக்கி சிறையிலே வைக்கப்பட்டு தன்னுடைய ஆதிக்கத்திலே ஆண்டவராகிய கிறிஸ்து இவர்களை எல்லாம், இந்த ஆவிகளை எல்லாம் தன்னுடைய ஆதிக்கத்திலே ஆண்டவராகிய தேவன் சிறையாக்கி, அதுக்கப்புறம் தான் ஆண்டவராகிய கிறிஸ்து உன்னதத்திற்கு ஏறினார். அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்றேன். வாரத்தின் முதல் நாள் காலையிலே இருட்டோடு எழுந்து ஒரு ஸ்திரீயானவள் போனார் இயேசுவை பார்க்கிறதுக்காக. அப்போ இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படி போன சகோதரி தேடி தேடி பார்த்தா ஒரு இடமும் இயேசுவை காணோம். யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்களோ அப்படின்ட்டு ஒரு நினைவு கூட வந்து விட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இந்த அற்புதமான ஆவியை பெற்ற கிறிஸ்து, ஆவியினால் சகலவற்றையும் உருவாக்கிய தெய்வம், தேவனுடைய பிள்ளைகள், ஆவியானவராய் இன்றைக்கும் உலாவிக் கொண்டிருக்கிற தெய்வம், மண்ணான சரீரத்தை தன் ஆவியினாலே விண்ணான சரீரமாய் மாற்றி
ஆமென். இதுதான் சபைக்கும் சம்பவிக்க போகிறது. தேவ பிள்ளையே, மண்ணான நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆரவாரம் கேட்கும் பொழுது, பிரதான தூதனுடைய சத்தம் கேட்கும் பொழுது, இந்த மண்ணெல்லாம் விண்ணா மாறும். அல்லேலூயா சொல்லு. அப்படிதானே? ஹல்லேலூயா. இந்த மண்ணான சரீரம் எல்லாம் விண்ணுக்குரிய சரீரம். அது எப்படி? செத்து போய் 4 நாள் ஆனா அது அழிஞ்சு நாசமாய் போயிடும் இல்லையா? அந்த சரீரம் கூட தேவனுடைய ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டு, ஆமென் சொல்லுங்க. சாட்சி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரோ சரீரம் அங்கு இல்லை. ஏனென்றால் அவர் ஆவியிலே இந்த சரீரத்தை விண்ணான சரீரமாய் மாற்றி அங்கே நின்று கதறி கதறி கேட்கிறார், ஐயா இயேசுவை யாரோ எடுத்துட்டு போனாங்க ஐயா, இயேசுவை யாரோ எடுத்துட்டு போனாங்க ஐயா. அவர், யாரை தேடுகிறாய்? தோட்டக்காரரையா, இயேசுவையா என்று கேட்டுவிட்டு நீ அழாதேன்னு சொன்னார். நல்லா கவனிங்க. என்னதான் உயிர்ப்பிக்கும் வல்லமை பெற்றாலும், எவ்வளவு பெரிய சக்திமானா இருந்தாலும், நீ அழ ஆரம்பிச்சிட்டன்னா இயேசு அங்கே நின்று விடுவார். உன் அழுகைக்கு கட்டுப்படுகிற ஒரு தெய்வம், உன் கண்ணீருக்கு கட்டுப்படுகிற ஒரு தெய்வம், உன் கதறுதலுக்கு கட்டுப்படுகிற தெய்வம். அவர் சொன்னாரேம்மா, நீ என்ன தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திலே போகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறைப்பட்டவர்களை அவர் சிறையாக்கி, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, சிறைப்பட்டவர்களை அவர் சிறையாக்கி அவர் உன்னதத்திற்கு ஏறினார். அந்த சிலுவை மரணத்துக்கு பிறகுதான் இந்த துன்மார்க்கர்களின் ஆவிக்கு இருக்கும் தாபர ஸ்தலம். அது எங்கே? அது பூமியில இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அது எங்க போச்சுன்னு நமக்கும் தெரியாது. ஆமென் சொல்லுங்க. அது கர்த்தருடைய ஆதிக்கத்திலே. அது போல பரிசுத்தவான்கள், ஐஸ்வர்யவான்கள் தாபரிக்கிற அற்புதமான தாபர ஸ்தலம், அவர்களுடைய ஆவிகள் தங்கும் இடம். பைபிள் சொல்லுது அது பரதீஸ், இளைப்பாறுதலின் ஸ்தலத்திலே இருக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இளைப்பாறுதலின் ஸ்தலம் எங்க இருக்கிறது? பரதீஸ் எங்க இருக்கிறது? எல்லாரும் அங்க இருக்கு, இங்க இருக்கு, அங்க இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க யாரும் நம்ப வேண்டாம். அதெல்லாம் பிதாவினுடைய ஆளுகையிலே வைக்கப்பட்ட ஸ்தலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு சீக்கிரமாய் திரும்பி வரப்போகிறார். வரும் பொழுது இந்த பரிசுத்தவான்களுடைய ஆவிகள் எல்லாம் கிறிஸ்துவோடு கூட, ஐயா கிறிஸ்துவோடு கூட, கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசு வரும் பொழுது எல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்கும். ஆண்டவராகிய கிறிஸ்துவோடு அவருடைய ஆதிக்கத்தில் இருக்கிற இந்த பரிசுத்தவான்களுடைய ஆவிகள் எல்லாம் பரிசுத்தவான்களுக்கு எங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார்களோ அங்கே பிரவேசித்து கல்லறையெல்லாம் வெடிச்சு, கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆமென். பேசின சத்தியம் புரிஞ்சின்றவங்க எல்லாம் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு சாட்சி தான் 4 நாளாச்சு லாசரு மரிச்சு போனார் இல்லையா? 4 நாளாச்சு, நாற்றம் எடுக்கும், அழுகி போச்சு. ஆனா இயேசு ஜெபிச்சிட்டு, இயேசு நின்று தன் ஆரவாரத்தை கொடுத்தார். என்ன ஆரவாரம்? லாசருவே வெளியே வா என்றவர் மகா சத்தமிட்டு சொன்னார். ஆமென். லாசருன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சிநேகிதனே என்று அர்த்தமா? ஆண்டவர் தன்னுடைய வருகை, பிரதான தூதனுடைய சத்தம், அவர் தன் வருகை வரும் பொழுது முதல் சத்தம் என்ன தெரியுமா கொடுப்பார்? சிநேகிதர்களே வாருங்கள். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாம் முதலாவது எழுந்திருப்பார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உலகத்துல நீ இப்ப லவ் பண்ற சிநேகிதனை விட இயேசுதான் ஒரு நல்ல சிநேகிதன். ஹல்லேலூயா. நீ இப்ப காதலிக்கிற பெண்ணை விட அவ திருடி உன்னை ஏமாத்திடுவா. உனக்கு ஒரு நல்ல சிநேகிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வேணாம் 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 வேணாம். ஏமாத்துற உலகம், திருட்டு உலகம்,
நீ அபிரகாமை போல கர்த்தருக்கு சிநேகிதனாயிரு, ஆண்டவராகிய தேவனுக்கு சிநேகிதனாயிரு. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் வருகையிலே நிச்சயமாய் நானும் ஒரு சிநேகிதனாக இருக்க வேண்டும். இல்லை, நான் உயிரோடு இருப்பேன். ஆனால் பைபிள் சொல்லுகிறது பிரதான தூதனுடைய சத்தத்தோடு. ஆமென் சொல்லுங்க. சிநேகிதர்களுக்கு மட்டும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது இருந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமெல்லாம் மறுரூபமாகி, ஆமென் சொல்லுங்க, இந்த மண்ணு போய் விண்ணான சரீரம் பெற்று ராஜாதி ராஜன் மகிமையோடே வானவேகத்தில் எழும் நல்லாராய். ராஜாதி ராஜன் மகிமையோடே வானவேகத்தில் எழும் நல்லாராய். ராஜாதி ராஜன் மகிமையோடே. தீர்ந்து நான் நித்தியம் வசிப்பான். வசமோருக்கான் போய பிரியந்தா. நேசம் தீர்ந்து நான் நித்தியம் வசிப்பான். வசமோருக்கான் போய பிரியந்தா. வசமோருக்கான் போய பிரியந்தா. ராஜாதி ராஜன் மகிமையோடே வானவேகத்தில் எழும் நல்லாராய். ராஜாதி ராஜ மகிமையோடே வானவேகத்தில் எழும் நல்லாராய். நின்னா கஷ்டதா பரிகாசங்கள் துஷிகளெல்லாம் தீரான் காலமாய். நின்னா கஷ்டதா பரிகாசங்கள் துஷிகளெல்லாம் தீரான் காலமாய். துஷிகளெல்லாம் தீரான் காலமாய். ராஜாதி ராஜ மகிமையோடே வானவேகத்தில் எழும் நல்லாராய். ராஜாதி ராஜ மகிமையோடே வானவேகத்தில் எழும் நல்லாராய். ராஜாதி ராஜ மகிமையோடே வானவேகத்தில் எழும் நல்லாராய். நின்னா கஷ்டதா பரிகாசங்கள் துஷிகளெல்லாம் தீரான் காலமாய். நின்னா கஷ்டதா பரிகாசங்கள் துஷிகளெல்லாம் தீரா காலமாய். துஷிகளெல்லாம் தீரா காலமாய். ராஜாதி ராஜ மகிமையோடே வானவேகத்தில் எழும் நல்லாராய். 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 அவர் தன்னுடைய ஆரவாரத்தை கொடுக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளையை இந்த பூமியிலே வாழ்கிற எல்லா தன்னுடைய சிநேகிதர்கள் பரிசுத்தவான்கள் எல்லாம் மறுரூபமாகி, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ரொம்ப டீப்பா போனா ரொம்ப நிறைய ஆயிடும். தேவனுடைய பிள்ளைகளே, நேரம் சென்று விடும்.
ஆண்டவராகிய கிறிஸ்துவை சுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய ஆவியிலே மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட நாம் விண்ணுக்கு சென்று விடுவோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உன் கஷ்டம், உன் வேதனை சகலமும் உன்னை விட்டு மாறிவிடும். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய செய்தியுடைய சாரம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனால் அவர் கொல்லப்பட்டார். தன்னுடைய சரீரத்திலே சாவை ஏற்றுக்கொண்டார். மரணத்திலே தன் சரீரத்தை ஊன்றி தன் வாழ்க்கையை மரணத்திலே ஏற்றுக்கொண்டவனாய் மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்து, அவரோ தன்னுடைய ஆவியை பிதாவின் கையிலே கொடுத்து அந்த ஆவியை மீண்டும் பெற்றுக்கொண்டு இந்த நாள் உலகம் அமைதியாயிருப்பது போல, துக்கித்துக் கொண்டிருப்பது போல் இராமல், அவரோ எழுந்து ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு காவலில் உள்ளவர்களை, சிறைப்பட்டவர்களை அவர் சிறையாக்கி பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பிரதான பணி, பாதாளத்தின் மரணத்தின் திறவுகோலை பிசாசின் கையிலிருந்து பிடுங்கி சிலுவை மரணத்தின் மூலமாக தான் பெற்ற பொறுப்பை அப்படியே பிதாவினுடைய கைகளிலே ஒப்படைத்தார். ஒன்று, அவர் இந்த மரண நாளில் அவர் அமைதியாயிருக்கவில்லை. ஆமென். மரணத்தை நாமும் நம்மிலே பெற்றிருக்கிறோம். சரீரமாய் இந்த பூமியில வாழ்ந்திருந்தாலும், நீங்கள் வேதத்துல ஒரே ஒரு வசனத்தை படிச்சு முடிக்க போறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது. வாசிங்க பார்க்கலாம். கொலோசியர் 3:3. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், நீங்கள் கிறிஸ்துவுடன் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவுடன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. 2:12 படிங்க பார்க்கலாம். கொலோசியர் 2:12. ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அவரோடு கூட நாமும் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயல், மேலுள்ள விசுவாசத்தினாலே, அந்த விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும், அவரோடு கூட நாமும் எழுந்தவர்களாய் இருக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை சந்தித்தது போல நம்மிலும் ஞானஸ்நானத்தினாலே மரணத்தை நாம் எல்லாரும் சந்தித்திருக்கிறோம். நாமும் ஞானஸ்நானம் பெற்ற நாம் யாரும் மௌனமா இருக்க கூடாது. மரண நாளில் இயேசு எப்படி காவலில் உள்ளவர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்க போனாரோ, அப்படியே ஊரெல்லாம் சென்றிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே, ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. இயேசுதா ரட்சகர், இயேசுதா ராஜா, இயேசுதா ரட்சகர், இயேசுதா ராஜா. ஊரெல்லாம் நீ சொல்லணும், நீ சும்மா இருக்க கூடாது. ஞானஸ்நானம் பெற்ற தேவனுடைய பிள்ளை, காவலில் இருப்பவர்கள், சிறைப்பட்டவர்கள், வியாதிக்கு, பாவத்துக்கு, அநியாயத்துக்கு, அக்கிரமத்துக்கு சிறைப்பட்டு போய் கிடக்கிற அனைவரையும் கிறிஸ்துவுக்குள் சிறையாக்குவதற்காக ஞானஸ்நானம் பெற்ற தேவனுடைய பிள்ளையை, கர்த்தருக்குள் ரட்சிப்பை பெற்ற நீ, கிறிஸ்துவுக்குள் மரித்து ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நீயோ, உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு நீங்கள் சாட்சிகளாயிருங்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஒரு நாள் கூட சும்மா இருக்காத, ஓயாம சுவிசேஷம் சொல்லு. யாரை பார்த்தாலும் சுவிசேஷம் சொல்லு. ஐயா, இதெல்லாம் பாஸ்டர்மார் வேலை, இதெல்லாம் எனக்குரிய வேலை இல்ல அப்படின்னு நீ சொல்லாத. இதெல்லாம் நம்ம மேல விழுந்த கடமை. ஆமென் சொல்லுங்கள். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்க, தன்னுடைய சத்தியத்தை சொல்ல, கிறிஸ்துவாகிய சத்தியத்தை சுமந்து கொண்டு போக உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். வேலை இருக்கோ வேலை இல்லையோ, அரசு வேலை இருக்கோ இல்லையோ, கர்த்தர் உன்னை இந்த பூமியில ஆசீர்வதிச்சிருக்கிறார், ஜீவனோட வச்சிருக்கிறார். கிறிஸ்துவின் மரணத்தோடு கூட வாழ்ந்து உயிர் பெற்று வாழ்வதற்குரிய மகிமையை ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிறாரே. இனிமே நீ சும்மா இருக்காத. தேவனுடைய பிள்ளையே, சுவிசேஷ சொல்ல ஆரம்பி. பைபிள் சொல்லுது, உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தியர்கள் பிடித்து வைத்திருந்தார்கள். பெத்சிமேசிலிருந்து போகும் பொழுது எப்படி இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போவது? கறவை மாடுகளை பிடித்துக் கொண்டு வாருங்கள் ஐயா, இந்த கறவை பசுக்களை பிடித்துக் கொண்டு வாருங்கள் ஐயா. நன்மைக்கும் மேன்மைக்கும்
ஊரூரா 24 மணி நேரமும் உழைக்கிற பிள்ளைகளை கொண்டு வாருங்கள். அந்த கண்டுக்குட்டிகள் எல்லாம் வீட்டுல போட்டுட்டு பிள்ளைகள் எல்லாம் நிறுத்திட்டு, பிள்ளைகள் இருக்கு, குடும்பம் இருக்கு, வேலை இருக்கு, அநேக அலுவல் உண்டு. ஆனாலும் எனக்கு கிடைக்கிற நேரத்தில் என் கன்று குட்டிகளை விட்டுட்டு கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. எனக்கு வீடு உண்டு, அதையும் விட்டுட்டு ஐயா எனக்கு இருக்கிற கஷ்டத்துல எல்லாம் மறந்து நான் ஓடி 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 கிடைக்கிற நேரம் எல்லாம் ஆண்டவருக்கு சுவிசேஷம் சொல்லுவேன். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு போகிற கறவை பசுக்களாக இருப்பேன் என்று உன் இருதயத்திலே ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும். சபையே, இந்த நாள் கர்த்தர் உனக்கு உண்டு பண்ணின நாள். கிறிஸ்துவின் மரணத்தினாலே ஆண்டவராகிய கிறிஸ்து சாதித்த சாதனை தேவனுடைய பிள்ளையை சபையாகிய நீரும் நானும் சாதித்தாக வேண்டும். உனக்கும் எனக்கும் ஓய்வென்பது இல்லை. 24 மணி நேரமும் கர்த்தராகிய தேவன் எப்பொழுதும் போர்க்களத்தில் நிற்கிற யுத்த வீரர்களாக உன்னையும் என்னையும் ஆண்டவர் கண்டெடுத்திருக்கிறார். சபையே, ஆகவே ஆண்டவராகிய கிறிஸ்துவை ஊரெல்லாம் சொல்வதற்கு தயாராகி விடுங்கள். 2, அவர் பிதாவினிடத்திலிருந்து பெற்ற பொறுப்பை அப்படியே செய்து நிறைவேற்றி மீண்டும் பிதாவினுடைய கையிலே அந்த அற்புதமான திறவுகோலை ஒப்படைத்தது போல தெய்வம் நம்ம மேல நிர்ணயிச்ச சில வேலைகள் உண்டு. இதெல்லாம் செய்ய என்னையும் கூட தகுதி உள்ள ஒரு ஆத்துமாவாக மாற்றும். உனக்கு கஷ்டம் இல்லை என்று இல்லை, கஷ்டம் உண்டு, வேதனை உண்டு, பிரச்சனை உண்டு, பணக்கஷ்டம் உண்டு, குடும்ப பாரங்கள் உண்டு, ஏராள உபத்திரம் உண்டு, பிள்ளைகளை பற்றிய பாரங்கள் இருக்கிறது. ஆனாலும் நீ இருக்கிற இந்த உலகத்தில் அதிக நாட்கள் தேவனுக்காக நீ உழைக்க வேண்டும். சபை ஒட்டுமொத்தமா இது ஒரு முழு நேர ஊழியனுக்கு நினைக்காத. ஏனோக்கு தன்னுடைய 365 வருஷத்துல 300 வருஷம் தேவனோடு கூட நடந்தது போல என்னுடைய அதிக காலத்தை இயேசுவுக்கு செலவிடுவேன் என்று ஒரு தீர்மானம் செய்வீர்களா? கிறிஸ்துவின் மரணத்தினால் நாம் கிறிஸ்துவின் சாட்சிகளாக மாறுகிறோம். கிறிஸ்துவின் மரணத்தினால் பொறுப்பாளிகளாக மாறுகிறோம். கிறிஸ்துவின் மரணத்தினாலே சாதனையாளர்களாக மாறுகிறோம். கிறிஸ்துவின் மரணத்தினாலே மகிமைக்குரியவர்கள் என்ற நம்பிக்கை நமக்குள் உருவாகிறது. நம்மாலையும் சிலதை செய்ய முடியும் என்ற உத்தரவாதத்தை கர்த்தர் சபையாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். 5 நிமிஷம் நாம் எழுந்து நின்று ஆண்டவரே, நீர் இந்த பூமியிலே சாதித்த ஒரு பெரிய சாதனையை நானும் சாதிக்க வேண்டும். 5 நிமிஷம் எல்லாரும் இருதயத்தை திறந்து வாயை திறந்து செபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. யாரும் கண் திறந்து வேடிக்கை பார்க்க கூடாது. க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாரும் கண்களை மூடுங்க. 5 நிமிஷத்துல கூட்டத்தை முடிச்சிடணும். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறார். ஐயா, ஒரு மனித சத்தம் அல்ல நீங்கள் கேட்டது, தேவனுடைய சத்தம். எல்லாரும் கண்களை மூடுங்க. ஆண்டவரே, உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையை கூட நான் கர்த்தருடைய சுவிசேஷத்துக்காக, சத்தியத்துக்காக, ஊழியத்துக்காக ஆண்டவர் நீர் கொடுக்கிற காலமெல்லாம் ஓடி 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 உமக்கென்று உழைக்க ஆண்டவர் என்னையும் பலப்படுத்தும் என்று சொல்வீர்களா? என்னால முடிஞ்சதை ஆண்டவருக்கு செய்வேன். என்னால முடிஞ்ச வேலை நான் ஆண்டவருக்காக செய்வேன். யார் இருக்கிறா, யார் வரா, யார் போறா, யார் இந்த ஊழியத்தை செய்யறாங்க, இதெல்லாம் நீ பார்க்க தேவையில்லை. நீ பரலோக எஜமானனுக்கு ஒரு வேலை செய்யணும். நீ கிறிஸ்துவோடு கூட மரித்தது உண்டானா, கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கும் வல்லமையை பெற்று உயிர் பெற்றது உண்மையானால் நீயும் கர்த்தருக்காக உழைக்க வேண்டும். உண்மையாகவே பிரதர், இது எனக்காக சொல்லப்பட்ட செய்திதான். நான் ஒரு நாளும் ஓய்ந்திருக்க மாட்டேன். ஒரு நாள் நான் மௌனமாய் இருக்க மாட்டேன். கிறிஸ்து தன் மரண நாளிலும் ஒரு சாதனையை சாதித்தது போல நானும் என் வாழ்க்கையிலே சிலதை சாதிக்கணும்னு விரும்புறேன் என்று சொல்லுகிறவர்கள், தேவனுடைய பிள்ளையை கிறிஸ்துவுடன் மரித்த நான் ஒரு சாதனையாளனாய் வாழ விரும்புகிறேன் என்று சொல்றவங்க மாத்திரம் நீங்க நிற்கிற இடத்துல உங்க கையை தூக்கி காண்பீங்க. ஒரு சின்ன ஜெபம் உங்களுக்காக செய்ய போறேன். கர்த்தர் உங்கள் கரங்களை பிடித்துக் கொள்வார். என்னால முடிந்த ஏதோ ஒரு காரியத்தை ஜெபிப்பேன், கொடுப்பேன், உழைப்பேன், கர்த்தருக்காக ஜொலிப்பேன் என்று அர்ப்பணம் செய்கிறவர்கள் கைகளை உயர்த்தி, அநேகருடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கரங்களை கர்த்தர் பிடித்துக் கொள்வார். ஒரு சிறிய ஜெபம் என்னோடு சேர்ந்து செய்ய. கிருபை நிறைந்த பிதாவே, எல்லாரும் சொல்லுங்க, கிருபை நிறைந்த பிதாவே, உடைய சத்திய வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். உடைய வார்த்தைக்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும். உம் சித்தம் செய்ய எனக்கு கிருபை தாரும். என்னை தத்தம் செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. இந்த நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறோம்.
உங்கள் அற்புதங்கள் வெற்றி குறித்து எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: இயேசு வாழ்வளிக்கிறார் ஊழியங்கள், தபால் பெட்டி எண் 47, நாகர்கோவில். 24 மணி நேர ஜெப உதவிக்கு 0465 279920 மற்றும் 279921. நமது சகோதரர் அவர்களை கர்த்தர் மிகவும் வல்லமையாக பயன்படுத்துகிறார். கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர்கள் தேசங்களுக்கு உரைத்து வருகிறார்கள். அவைகள் அத்தனையும் நிறைவேறி வருகிறது. மட்டுமின்றி சகோதரரை கொண்டு தேவன் அநேகருக்கு அற்புத சுகமும் ஆவியின் அனுக்கிரகங்களையும் அதிகமாக கொடுத்து ஆசீர்வதித்து வருகிறார். நீங்கள் பயனடைய எல்லா மாதத்தின் முதல் சனிக்கிழமை நாகர்கோவிலில் அற்புதத்தின் நாள் நடைபெறும். வந்து ஆசி பெறுங்கள். மட்டுமின்றி 6000க்கும் அதிகமான விசுவாசிகள் கொண்ட அற்புத ஆராதனைகள். ஆராதனை நேரங்கள்: எல்லா ஞாயிறும் முதலாம் ஆராதனை காலை 6 மணி முதல் 7:30 வரை. இரண்டாம் ஆராதனை காலை 7:30 மணி முதல் 9 வரை. மூன்றாம் ஆராதனை காலை 9 மணி முதல் 10:30 வரை. நான்காம் ஆராதனை காலை 10:30 முதல் 12 வரை. நற்செய்தி ஊழியங்கள், பராமரிப்பு கூட்டங்கள், உபவாச கூட்டங்கள், பத்திரிகை ஊழியங்கள், செய்தி ஒலி நாடாக்கள், வட மாநில மிஷனரி ஊழியங்கள், ஊழிய கருத்தரங்கு, கைப்பிரதி ஊழியம், சிறு கிராம ஊழியம், தரிசன முகாம்கள், சிறியோர் முதியோர் காப்பகம், தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் ஆத்தும அறுவடை ஊழியங்கள். வருகை தாருங்கள், அற்புதம் பெறுங்கள். கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.